கிறிஸ்துவுக்குள் அழைக்கப்பட்ட அன்பான சோதர சோதரிகளே, நம்ம பிதாவான தேவனிருந்தும் நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் கிருபையும் சமாதானம் நிம்மதியோடும் இருப்பதாக. ரொம்ப நாள் ரொம்ப நாள் கழிச்சு தேவனிருந்த ஒரு வாய்ப்பை மத்தியத்தில் தேவரோட ஜீவுல சத்தியங்களை பகிர்ந்து கொள்ள இந்த ஒரு அவகாசம் கொடுத்துருக்காரு. இதுக்காக பிதாவான தேவனுக்கு நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலியம் நன்றி தெரிவிச்சுக்கிறோங்க. மன்னிக்கணும், ரொம்ப இடத்துல கன்னடா பேசி பேசி சில கன்னடா வார்த்தைங்க தான் அது வருதுங்க. ஓகே, ஸோ தேவன் நம்மளுக்கு இன்னைக்கு என்ன ஒரு பாடத்தை வச்சிருக்கிறார் ஸோன்ற விஷயத்தை நம்ம பார்க்கலாங்க. ஸோ தலைப்பு நம்ம பார்க்கும்போது டெத் ஆஃப் இஸ் சயின்ஸ் அப்படின்ட்டு வருதுங்க. ஸோ பல இடத்துல நான் இந்த ஒரு சப்ஜெக்டை நான் பார்த்துருக்கேன், சொல்லியிருக்கேன், நம்ம பார்த்துருக்குறோம் இந்த சப்ஜெக்டை. ஆனால் சில விஷயங்கள் பார்க்கும்போது சில விஷயங்கள் ரிப்பீட் ஆகும்போது தேவன் சில புது விஷயங்களை கூட என்ன பண்ணுறாருன்னு அதில் கற்றுத்தரதாக நம்ம பார்க்குறோங்க. ஸோ இன்ஃபேக்ட் ரொம்ப இடத்துல நான் ரிப்பீட் பண்ணும்போது எனக்கே ரொம்ப விஷயம் வந்து புதுசாக அந்த டைமில் அது ரிவீல் ஆகுதுங்க. ரொம்ப புது விஷயம், தேவன் இந்த ஒரு ஆங்கிளில் வச்சுருக்காரா அப்படின்ட்டு ஒரு விஷயம் வருது. ஸோ தேவன் இந்த ஒரு நிலைப்பாடில் தேவன் நம்மளுக்கு என்ன ஒரு படத்தை வச்சுருக்காரு நம்ம பார்க்கலாம். ஸோ இங்கே பார்க்கும்போது இந்த ஒரு வசனம் எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷில் ப்ரெஷஸ் இன் த சைட் ஆஃப் த லார்ட் இஸ் த டெத் ஆஃப் சயின்ஸ் அப்படின்ட்டு வருதுங்க. தமிழ் எப்படி வருதுன்னு படிக்கலாம் பாருங்க. 116 சங்கீதம் 15 வசனம். கர்த்தருடைய பரிசுத்தவான்களின் மரணம் அவர் பார்வைக்கு அருமையானது. ஸோ பார்க்கும்போது இந்த ஒரு அந்த வசனம் கேட்கறதுக்கு எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப அந்த பரிசுத்தவான்களின் மரணம் வந்து ரொம்ப அருமையாக இருக்குதுன்ட்டு இருக்குது. ஸோ இது எப்படி டெத்து வந்து எப்படி அருமையாக இருக்குதுன்ட்டு சில பேர் படிக்கும் போது இது ஒரு ஒரு கொஸ்டின் அரைஸ் ஆகலாங்கோ. ஸோ அதான் என்ன த்ராட் ப்ரோவோக்கிங் கொஸ்டின் என்ன போடுறாங்க பார்த்துங்க, வை டு சயின்ஸ் சஃபர் அப்படின்ட்டு ஒரு கொஸ்டின் போடுறாங்க. எனக்காக பரிசுத்தவான்கள் என்னது சஃபர் பண்ண போகிறாங்க, வை தே சஃபர் அப்படின்ட்டு ஒரு கொஸ்டின் அங்கே போடுறதாக நம்ம பார்க்குறோங்க. ஸோ இங்கே ஃபஸ்ட்டு அதை ஒரு க்ளீன் அண்டர்ஸ்டாண்டிங் வரதுக்கு முன்பாக நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த பரிசுத்தவான்களோட மரணத்துக்கும் உலகத்தில் இருக்கிற ஜனம் இருக்கிற மரணத்துக்கும் எதனா வித்தியாசம் இருக்குதா அப்படின்னு பார்க்கும்போது, இல்லைங்களா, எதனா வித்தியாசம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? பரிசுத்தவானோட மரணத்துக்கும் மறிக்கிறதுக்கும் உலகத்தில் இருக்கிற ஜனவங்க மறிக்கிறதுக்கு எதனா வித்தியாசம் இருக்குதுங்களா? வித்தியாசம் இருக்குதுங்களா? ஓகே. ஸோ அப்போ ஒரு வசனம் படிக்கலாம் பாருங்க. சங்கீதம் 82 அதிகாரம் 7 வசனம். ஆனாலும் நீங்கள் மனுஷரை போல செத்து லோக பிரபுக்களில் ஒருவனை போல விழுந்து போவீர்கள். பாத்தீங்களா? அப்ப இங்க வசனம் எப்படி சொல்லுங்க, ஆப்போசிட்டா சொல்லுது. இங்க வசனம் எப்படி சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா, எல்லாருமே மனுஷரை போல தான் என்ன பண்ண போறோம், மறிக்க போறோம் அப்படின்ட்டு வசனம் இருக்குது, இல்லைங்களா? ஸோ வித்தியாசம் இருக்குதுன்ட்டு நம்ம கேட்டோம் இப்போ. ஆனால் இங்கே வசனம் எப்படி சொல்லுன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாரும் மனுஷனை போல தான் அப்படிங்கிறாங்க. பரிசுத்தவானா இருக்கட்டும் இல்லை ஒரு நார்மல் மனுஷனா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லும் போது எல்லாரும் மனுஷனை போல தான் மறிக்கிறாங்கன்ட்டு இங்கே வசனம் சொல்றதாக நம்ம பார்க்குறோங்க, இல்லைங்களா? ஸோ மரணம் அப்படின்னு சொல்லும் போது அது எல்லா டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ்லையும் வருது, இல்லைங்களா? டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் நேச்சுரலாக டெத் வருது, இல்லை ஏதோ ஒரு வாய்லண்டாக என்ன இது டெத் வந்ததாக நம்ம பார்க்குறோம், இல்லைங்களா? இல்லை சடன் டெத் வருது, இல்லைங்களா? ஸோ இது பார்க்கும்போது மெடிக்கல் ஆகட்டும், இல்லை இது சடனாக டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் டெத்தில் என்ன வருது, நம்மளுக்கு மனுஷனுக்கு மரணம் வருதுன்ற நம்ம பார்க்குறோங்க, இல்லைங்களா? இல்லை ஒரு நல்ல ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரைச்சியஸ் காஸ்க்காக நம்ம சண்டை போடுறதாக கூட இருந்தாலும் டெத்து வர சான்சஸ் இருக்குதுன்னு நம்ம பார்க்குறோங்க, இல்லைங்களா? ஸோ இப்படி பார்க்கும்போது மனுஷரோட எல்லாரோட மரணமும் ஒன்றா தான் இருக்குது. ஆனால் பரிசுத்தவானோட மரணம் மாத்திரம் எப்படி இருக்குதுங்களா, தேவனோட பார்வைக்கு ரொம்ப அருமையாக இருக்குதுன்றாருங்க. ஸோ இதுதான் என்ன பண்ணணும்னு பார்க்கணும், நம்ம க்ளீனாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், இல்லைங்களா? ஸோ எந்த ஒரு மரணத்தை பற்றி இங்கே பேசின்னு இருக்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ மனுஷனை பார்க்குற ஒரு வியூ பாயிண்ட் வேற, ஆனால் தேவன் பார்க்குற ஒரு வியூ பாயிண்ட் வேற இருக்குதுன்னு சொல்லுவோம். ஸோ இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம், தேவன் எந்த வியூ பாயிண்ட்ல சொல்லின்னு இருக்கிறாரு, அவர் இந்த பெர்ஸ்பெக்டிவ்ல சொல்லிக்கிறார், என்ன பண்ணலாம் நம்ம பார்க்கலாங்களா? ஸோ காட் சைட்ல அப்படி பார்க்கும்போது யூஸ்வலாக வந்து இந்த லாஸ்ட் ஹவர்ஸ், இப்போ நம்ம மறிக்க போகிறோம் இல்லைங்களா, அந்த கடைசி சமயம் இருக்குது இல்லைங்களா, அந்த ஒரு விஷயத்தை பற்றி என்ன பண்ணல தேவன் இங்கே பேசல, அது ஃபோக்கல் பாயிண்டாக இல்லைங்க. பட் த இயர்ஸ் லீடிங் டு த டெத்ன்னு சொல்கிறார். ஸோ தேவனோட பார்வையில் அந்த ஒரு காலங்கள், மரணத்துக்கு வரதுக்கு முன்னால் இருக்கிற அந்த காலங்களை பற்றி என்ன பண்ணுறாருன்னா அவர் பேசுகிறார். ஸோ எந்த காலங்கள்னு சொல்லும் போது ஒரு பரிசுத்தவான் அப்படின்னு சொல்லும் போது அவனோட பரிசுத்தவானோட காலங்கள், அவனோட இந்த இது அந்த ஒரு டெத்து எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, எப்போ அவன் இந்த உலகத்துக்கு மறிச்சு அவன் கிறிஸ்துவுக்குள் ஜெனிப்பிக்கிறானோ அங்கத்தான் ஸ்டார்ட் ஆகுதுன்ற ஒரு பரிசுத்தவான்.
உலகத்தை பத்தி பேசல, நம்ம பரிசுத்தவானோட பார்வையில பேசும்போது தேவனோட பார்வை வந்து அவரோட வியூ பாயிண்ட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பரிசுத்தவான் அப்படின்னு சொல்லும் போது அவன் வந்து இந்த உலகத்துக்கு மறிச்சு அவன் புதுசாக தேவனுக்குள் கிறிஸ்துக்குள் அங்கே ஜெனிப்பிக்கிறான் அப்படின்னு சொல்லும் போது அந்த பேப்டிசம், அந்த கான்சக்ரேஷனோட ப்ராசஸ் அங்கே தான் என்ன ஆகுதுங்களா ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அந்த ஒரு லாங் இயர்ஸ் அவனோட கடைசி மூச்சு இல்லைங்களா, வசனம் பாருங்க மேலே என்ன பியூட்டிஃபுல்லாக இருக்குதுன்னா, ஃபேத்ஃபுல் அன் டு டெத் இல்லைங்களா, கடைசி மூச்சு வரைக்கும் ஒரு பரிசுத்தவானோட கடைசி மூச்சு வரைக்கும் அந்த காலங்களோட இது வந்து தான் என்ன சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா அருமையாக அந்த ஒரு மரணத்தை தான் அருமையாக இருக்குது. ஸோ இதுக்கு எவிடன்ஸ் இருக்குதா அப்படின்னு பார்க்கும்போது 2 வசனம் வாசிக்கலாம் பாருங்க. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். 1 Corinthians 15 chapter 31st verse. நான் அனுதினமும் சாகிறேன், அதை நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவினாலே உங்களை குறித்து நான் பாராட்டுகிற மேன்மையை கொண்டு சத்தியமாக சொல்கிறேன். ஸோ இங்க அப்போஸ்தலர் பவுல் வந்து என்ன பண்ணாரு, கொரிந்திய சபைக்கு எழுதும்போது சொல்லிடுறாரு. அவர் என்ன சொல்றாருன்னு பார்க்கும்போது, நான் அனுதினமும் அப்படி மரணம் அடைஞ்சு உயிர் மரணம் மரித்து உயிர் வருதா, மரித்து உயிர் வருது, மரித்து உயிர் வருதா இல்லைங்களா. ஸோ பார்க்கும்போது எங்கள் அப்போஸ்தலர் பவுல் என்ன பியூட்டிஃபுல்லாக சொல்கிறான்னு பார்க்கும்போது, ஐ டை எவ்ரி டே அப்படின்றார் இங்கிலீஷில். அந்த வசனம் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா, ஐ டை எவ்ரி டே. ஸோ அவர் ஒரு பரிசுத்தவானாக இருக்கிறார் அப்போஸ்தலர் பவுல். அவர் சொல்கிறார் சபைக்கு அங்கே அட்ரஸ் பண்ணுறார், கருத்து இருக்கிற சபைக்கு அட்ரஸ் பண்ணுறாரு, நான் அனுதினமும் சாய்கிறேன் என்றார், மரணத்துக்குள்ள நான் போய் நிற்கிறேன் அப்படின்றார் இல்லைங்களா. அதோட எவிடன்ஸ் நெக்ஸ்ட் பாஸ்லாம் பாருங்க. அதுலயா ரோமர் 8ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். ரோமன்ஸ் 8 chapter 36 verse. கிறிஸ்துவின் அன்பின் விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோ, பட்டயமோ. 37 வாசிங்க, தமிழ்ல 37 இருக்குது நினைக்கிறேன். பற்றிலையும் நம்மிலே அன்பு கூறுகிறவரால் முற்றும் ஜெயம் கொள்கிறவர்களாய் இருக்கிறோமே. ஓகே, ஏன்னா இங்கிலீஷ்ல படிங்க 36th verse. For thy sake we are killed all the day long. All the day long. இங்கே அப்போஸ்தலர் பவுல் ரோமருக்கு எழுதும்போது எழுதுறாரு, for your sake we face death all day long, we are considered as sheep to be slaughtered. ஓகே, ஸோ அந்த வசனத்துல அனுதினமும் அப்படின்னு கொடுக்கப்படுது. ஆனா இங்கே எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எப்பவுமே அந்த தினத்துல எப்பவுமே சொல்லும் போது ஈச் அண்ட் எவ்ரி மொமெண்ட் ஆஃப் அவர் லைஃப் we have been dying. அது தாங்க சொல்லிங்க கிளீனாங்க. ஸோ இந்த ஒரு மரணம் தேவனோட பார்வையில் எப்படி இருக்குதுங்களா, ரொம்ப அருமையாக இருக்குது என்று அங்க சொல்றதாக நம்ம பார்க்கணும். ஸோ இப்போ என்ன கிளாரிட்டின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ தேவனோட பார்வையில் எந்த மரணத்தை பத்தி பேசுகிறாரு ஒரு கிளாரிட்டி வந்துச்சு நம்மளுக்கு இல்லைங்களா. ஸோ அவர் வந்து ஒரு நம்ம அப்பயே படித்தோம், சங்கீதம் படித்தோம் இல்லைங்களா. சங்கீதம் 82:7 படிக்கும் போது எல்லாரும் மனுஷ போல தான் மறிக்கிறாங்க, பரிசுத்தவான் வந்து செப்பரேட் அவங்களுக்கு டிஃப்ரெண்டாக டெத் வரது பற்றி என்ன பண்ணலாங்க அங்க சொல்லுங்க, லிட்ரல் டெத் பற்றி அங்கே பேசினலங்க. பட் இங்கே தேவனோட பார்வையில் பரிசுத்தவான்களோட மரணம் அப்படின்னு சொல்லும் போது அவர் ஸ்பெசிஃபிக்காக பரிசுத்தவான்களோட மரணம் மாத்திரம் சொல்லிங்கிறார், பிரிச்சு காமிச்சுங்கிறார். அப்படி சொல்லும் போது அவங்களோட மரணம் சொல்லும் போது அந்த ஒரு கான்சக்ரேஷன் லைஃப் ஒரு டைம்ல நம்ம ஒரு அப்போஸ்தலர் பவுல் சொன்ன மாதிரி ஒரு டைம்லயும் நம்ம என்ன பண்றோம், நம்ம செத்து நிற்கிறோம் பார்த்தீங்களா, கிறிஸ்துக்காக தேவனுக்காக இந்த உலகத்துக்கு நம்ம செத்து போய் நம்ம அவருக்காக பிடிச்சு நிற்கிறோம் பார்த்தீங்களா. அந்தவோட மரணம் தேவனோட பார்வைக்கு ரொம்ப அருமையாக இருக்குது என்ற விஷயத்தாங்க சொல்றதாக நம்ம பார்க்கணும். ஸோ இந்த ஒரு விஷயத்தை தான் எப்படி வந்து தேவன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்படி ரெப்ரசென்ட் பண்ணார்னா, ஒரு பாத்திரம் மூலியமாக என்ன பண்ணாரா ரெப்ரசென்ட் பண்றாரு இல்லைங்களா. அந்த ஒரு கடைசி போஜனத்தில் பார்க்கும்போது லார்ட் சப்பரில் பார்க்கும்போது அவர் அந்த கப்பை வச்சு தான் என்ன பண்றாருன்னா, இந்த ஒரு விஷயத்த அந்த சஃபரிங் சாக்ரிஃபிஷியல் டெத் அந்த சஃபரிங்ஸ் வந்து என்ன சொல்றாருன்னா ஒரு பாத்திரமாக ஒரு என்ன பண்றாரு, ஒரு சின்னமாக வைக்கிறார், ஒரு சிம்பலைஸ்ட் ஒரு எம்பலம் பார்த்தீங்கன்னா அந்த கப்புன்ற விஷயத்த அங்கே வைக்கதாங்க நம்ம பார்க்குறோம். ஸோ ஜீசஸ் என்ன பண்றாருன்னா அந்த சிஷ்யரெல்லாம் அங்கே கேதர் பண்ணிட்டு என்ன பண்றாரு, ஜஸ்ட் பிஃபோர் ஹிஸ் டெத் என்ன பண்றாரு, கேதர் பண்ணிட்டு என்ன சொல்றாரு பார்க்கும்போதுனா இந்த ஒரு புது விஷயத்தை இந்த ஒரு கான்செப்ட் என்ன பண்றாருன்னா அவர் அங்கே இன்ட்ரடியூஸ் பண்றாரு, விச் இஸ் இன் ரிகார்ட் டு ஹிஸ் கன்சென்டிங் டெத். அவர் அதை பற்றி என்ன பண்ணார், அந்த கப்பங்க இன்ட்ரடியூஸ் பண்ணுறதாக நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த ஒரு கப்பங்க இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்க்கும்போது இந்த பார்த்தது இங்கே எல்லாரும் என்ன பண்ணுங்க,
பானம் பண்ணுங்கோ, குடிங்கோன்றாரு. இல்லைங்களா? இந்த கப்பை என்ன பண்ணுங்க, இந்த பாத்திரத்தை நீங்க குடிங்கோன்னு சொல்றாரு. ஸோ இதே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முன்பாக, கொஞ்ச நாளைக்கு முன்பாக, அதே ஜெபதியா பசங்க யாருங்க, யோவானோ யாக்கோபு, இல்லைங்களா, ஜேம்ஸ் அண்ட் ஜான் வந்து அவங்க அம்மா என்ன கொஸ்டின் அங்கே ரிக்வெஸ்ட் போடுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, உங்க அந்த ஒரு ராஜ்யத்தில் என்ன பண்ணுங்க பார்த்தீங்கன்னா, லெஃப்ட் அண்ட் ரைட் எல்லாம் நீங்கள் இந்த ஒரு பதவி அவங்களுக்கு கொடுங்க அவங்க கேட்கும் போது, அங்கே ஜீசஸ், அதே ஜீசஸ் என்ன சொல்கிறேன்னா, நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிக்க முடியுமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் போட்டுறாருங்க. இல்லைங்களா? அங்கே கொஸ்டின் போடுறதாக நம்ம பார்க்குறோம். இல்லைங்களா? ஸோ கொஸ்டின் போடும்போது அப்போ இவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அப்போ அந்த ஒரு பாத்திரத்தின் சரியான ஒரு அந்த ஒரு ஆவிக்குரிய ஒரு அர்த்தம், அந்த ஒரு ஜீவன் இல்லையா, அந்த ஒரு ஜீவிப்புன்ற விஷயம் அவங்களுக்கு இன்னும் கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங்க இருக்கலாங்க. இல்லைங்களா? எப்போ அவங்களுக்கு பரிசுத்த ஆவி கொடுக்கப்பட்டுச்சோ அப்புறமேல் தான் அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சுங்க அந்த ஒரு என்லைட்டன்மெண்ட்டு. அப்போ தான் என்லைட்மெண்ட் ஆச்சு அவங்களுக்கு. பட் இருந்தாலும் அப்பவே என்ன சொல்கிறாங்க, அவங்க இதில் குடிக்க முடியுமானாலும் குடிக்க முடியும், குடிக்கும்ன்றாங்க. ஆனால் அதோட அர்த்தம் அவங்களுக்கு தெரில. ஆனால் அப்பளுக்கு லேட்டஸ்ட் ஸ்டேஜில் ஜீசஸ் சொல்கிறாரு, நீங்கள் என்ன பண்ணுங்க, இதை இந்த பாத்திரத்தை நீங்கள் குடிங்கோ அப்படின்ட்டு அங்கே கொடுக்குறாரு. ட்ரிங்கி ஆல் ஆஃப் இட்னு வருது இங்கிலீஷில். அப்படின்னா அது வெறும் யாருக்காக தான்? வெறும் அந்த ஒரு சபைக்கு தான் கொடுக்கப்பட்டுக்குதுங்க. இல்லை, இது நெக்ஸ்ட் ஏஜுக்கு வராதுன்ற மாதிரி என்ன பண்ணிக்கிறாங்க அங்கே சொல்லப்பட்டிருக்கு. இல்லைங்களா? வெறும் அந்த காஸ்பிள் ஏஜில் மாத்திரம் என்ன அந்த அந்த இது இன்விடேஷனு, அந்த பாத்திரத்தில் பங்கெடுக்குது வர அந்த காஸ்பிள் ஏஜ் தான் அந்த பரமை கொடுக்கப்பட்டிருக்குதுன்ற விஷயத்த என்ன பண்ணுறேன்னா, ட்ரிங்கி ஆல் ஆஃப் இட்னு சொல்லும் போது யூ ஃபினிஷ் இன் திஸ் ஏஜ், காஸ்பிள் சுவிசேஷ யுகத்திலேயே முடிச்சுடணுன்றதுக்கு தான். அப்படின்னு இந்த ஒரு வாய்ப்பு நெக்ஸ்ட் ஏஜ்ல வரப்போறது இல்லை அப்படின்னு சொல்றாங்க. மில்லேனியம் ஏஜ்ல அங்க வரப்போறது இல்லைன்னு மாதிரி என்ன பண்றாருன்னா அங்க இயேசு, ஆண்டவர் இயேசு பேசுறதாக பார்க்குறோங்க. ஓகே. ஸோ அந்த ஒரு விஷயத்தை பார்க்கும்போது இப்போ பரிசுத்தவான்கள் அப்படின்னு சொல்லும்போது இப்போ நம்ம அந்த ஒரு அழைப்புக்கு தான் நம்மளுக்கு என்ன பண்ணிக்கிறாங்க தேவன் கொடுத்துருக்காரு. இல்லைங்களா? அந்த பரிசுத்தவான்களாக, இல்லையா, நம்மளும் பரிசுத்தவான்களாக தான் நம்மளுக்கு அந்த ஒரு அழைப்பை கொடுத்துருந்தாங்க நம்ம பார்க்குறோம். ஸோ எப்போ நம்ம அந்த ஒரு பாத்திரத்தில் பங்கெடுக்கிறோமோ, அப்படி அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொடுத்தோட அந்த பாத்திரம் நம்மள குடிக்கிறோமோ, அது என்ன ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அந்த கொடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, வாசிக்கலாம் பாருங்க. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். 1 Corinthians 10 chapter 16 verse. நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் ரத்தத்தின் ஐக்கியமாயிருக்கிறது அல்லவா? நாம் பிக்கிறப்போ. ஓகே. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஒரு வேர்டு வந்து ஐக்கியம்ன்ற ஒரு வேர்டு வருது. இங்கிலீஷில் கம்யூனியன் அப்படின்னு ஒரு வேர்டு வருது. ஸோ இந்த கம்யூனியன் வேர்டு வந்து கிரீக் மொழியில், கிரீக் வேர்டில் கொய்னானோஸ் அப்படின்ட்டு அங்கே வந்து எழுதிருக்காங்க. ஸோ அதர் ஒரு டிரான்ஸ்லேஷன் தான் இந்த கம்யூனியன். ஸோ அதுக்கு என்ன அர்த்தம் அப்படி கொடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பார்ட்டிசிபேஷன், பார்ட்டேக் அப்படின்ட்டு ஒரு மீனிங்கை கொடுக்குதுங்க அதில். ஸோ அப்படின்னா என்ன வரும்னா, எப்போ அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த கொடுத்த பாத்திரத்தை நம்ம எப்போ குடிக்கிறோம் அப்படின்னு சொல்லும் போதுனா அது என்னத்தை குறிக்குது அப்படின்னு பார்க்கும்போதுனா, அவரோட பாடுகளில் அந்த மரத்தில் கூட நம்ம என்ன பண்ண போறோமா, பங்கெடுக்கிறோம். வி ஆர் பார்ட்டேக்கிங், வி ஆர் பார்ட்டிசிபேட்டிங் என்ற ஒரு விஷயம் என்ன கொடுக்குது அங்கே கொடுக்குதாக நம்ம பார்க்குறோம். இல்லைங்களா? ஸோ இப்போ அந்த ஒரு பங்கை எப்படி எடுக்கிறாங்கிறத என்ன பண்ண போறோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அந்த பரிசுத்தவான்கள் எப்படி அதில் பங்கெடுக்கிறாங்க, எப்படி அந்த பாத்திரத்தில் குடிய போறாங்கன்றது தான் நம்ம என்ன பண்ண போறோம் பார்க்குறோம். ஸோ அதில் நம்ம தெரிஞ்சிடும் நம்ம அந்த ஒரு பரிசுத்தவானோட கேட்டகரியில் வரப்போறோமா, இல்லை இன்னும் we are still lacking-ஆ, இன்னும் அதுக்குள்ள நம்ம இன்னும் வரலையா அப்படின்ட்டு என்ன பண்ண போறோம், அந்த ஒரு அர்த்தத்தை என்ன பண்ணலாம் நம்ம இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். இல்லைங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் இப்படி எடுக்கிறாங்க பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோம், we see பரிசுத்தவான்கள் என்ன பண்ணுறாங்கன்னா they follow the lamb. இல்லைங்களா? வசனம் வாசிக்கலாம் பாருங்க. ரெவலேஷன் 14:4. ரெவலேஷன் 14:4. ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தாதவர்கள் இவர்களே, கற்புள்ளவர்கள் இவர்களே, ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிறவர்கள் இவர்களே. பாத்தீங்களா? ஆட்டுக்குட்டியானவர் எங்க போனாலும் அவர் யாரை பின்பற்ற போறாங்கன்னா, ஸோ யாரை பத்தி பேசிக்கிறாங்க, 144,000. இல்லைங்களா? ஸோ 144,000 பத்தி இங்க வந்து ரெவலேஷன் அங்க பேசும்போது சொல்றாங்க, these are they which follow the lamb wherever he goes. எங்க போனோம், ஆட்டுக்குட்டியானவர் எங்க போனாலும் இவங்க என்ன பண்ணுவாங்களாம், பின்தொடர்ந்து போவாங்கோ. இது ஃபர்ஸ்ட். இல்லைங்களா? ஸோ இதெல்லாம் ஒரு விஷயம் நம்ம பார்க்கும்போது நம்மளே நம்ம வந்து என்ன பண்ணணும், நம்ம எடுத்துக்கணும். ஸோ நம்ம பின்தொடர்ந்து போயின்னு இருக்கிறோமா, ஆட்டுக்குட்டியானவரை பின்தொடர்ந்து போறோமா அப்படின்ட்டு நீங்க என்ன பண்ணுங்க, மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்றாருன்னா, ஜீசஸ் வந்து டிசைபிள்ஸை கொடுத்துட்டு ஃபாலோ மீ அப்படின்ட்டு என்ன பண்றாரு, அங்கே மேத்யூ பார்த்து கூப்பிடுறாரு. இல்லைங்களா? ஃபாலோ மீ. இல்லைங்களா? ஸோ அப்படி சொல்லும் போது பார்க்கும்போது லூக் 5:11 பார்க்குறோம். ஸோ அவங்க எல்லாம் விட்டுட்டு என்ன பண்ணாங்க, இவங்கலாம் ஜீசஸை ஃபாலோ பண்ணாங்கோ.
ஸோ இப்போ இங்கே ஒரு வேர்டு ஃபாலோ மீ அப்படின்ட்டு வருதுங்க. ஸோ ஃபாலோ அப்படின்னு சொல்லும்போது வாட் யூ மீன் பை ஃபாலோ? ஸோ எங்கெல்லாம் நடக்கிறாரு, பின்னால் என்ன பண்ணலாம் அப்படியே அதே ஃபுட் ஸ்டெப்ஸில் இல்லைங்களா? ஸோ பார்க்கும்போது ஃபாலோ மீ அப்படின்னு சொல்லும்போது இட் இஸ் நாட் ஈஸி டாஸ்க். ஜஸ்ட் அவரை பின் பொழுது அவர் ஏன்னா 3 வருஷம் என்ன பண்ணாங்க, சிஷ்யர் வந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் இருந்தாங்க. பட் இருந்தாலும் அது எவ்வளோ விஷயம் அவங்க வந்து என்ன பண்ண முடியல, புரிஞ்சிக்கலையே இல்லைங்களா? அவங்க என்ன பண்ண முடியல, புரிஞ்சிக்கல. ஸோ நம்மள சும்மா படிச்சுட்டு புரிஞ்சுக்கின்னு பின்தந்து போகிறோம் லிட்ரலாக பற்றி அங்கே பேசினில்லைங்க. ஸோ ஃபாலோ மீ அப்படின்னு சொல்லும்போது அவர் எந்த ஒரு வழியில நடந்தாரோ, அவரோட கேரக்டர்ஸ் ஆகட்டும், இல்லை அவர் எப்படி நடந்தார் இல்லைங்களா, அவர் பிதாவான தேவனுக்கு எப்படி இருந்தார் இல்லையா, ஜனங்க மத்தியத்தில் எப்படி வாழ்ந்தார், எப்படி அன்பு கூர்ந்தார், அவர் எல்லாருக்காகவும் தன் ஜீவனையே கொடுக்க வந்து முன்ன வந்தார் பாருங்க, அந்த மாதிரி ஆங்கிள் பேசுறாரு. ஸோ ஃபாலோ மீன்னு சொல்லும் போது ரொம்ப ஒரு விஷயத்திலையும் நீ வந்து ஜீசஸை பார்த்து என்ன பண்றதா, நீ பின்தொடர்ந்து போ அப்படின்னு தாங்க சொல்றதாக நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா? ஒரு வசனம் வாசிக்கலாம் பாருங்க. 1 Peter 2nd chapter 21st verse. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்துவ உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். இல்லைங்களா? ஸோ பார்க்கும்போது இதுல 2 விஷயம் இருக்குதுங்க. ஒன்று வந்து கப் ஆஃப் ஜாய், ஒன்று வந்து கப் ஆஃப் சாரோ இல்லைங்களா? ஸோ பார்க்கும்போது நம்ம ஆப்வியஸ்லி இப்போ நம்மளாம் சத்தியத்துக்குள்ள வந்துக்கிறோம் இல்லைங்களா? சத்தியத்துக்குள்ள வந்துக்கிறோம். ஆல்ரெடி தேவன் என்ன பண்ணிக்கிறோம், ருசிச்சு பார்த்துன்னு இருக்கிறோம் இல்லைங்களா? உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது? சந்தோஷம் இருக்குதுங்களா, வேற துக்கத்தாக்குது? சந்தோஷமும் இருக்குதுங்க இல்லைங்களா? தேவன் அந்த ஒரு இருள்ல இருந்து நம்மள வெளிச்சத்துக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு, கூன் வந்து நம்ம கண்கள் மனக்கண்களை என்ன பண்ணியிருக்கிறாரு, தந்திருக்கான்னு சொல்லும் போது நம்ம வெளிச்சத்துல நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் இல்லைங்களா? ஸோ தேவனோட பிளானை நம்ம யோசித்தாவே நமக்கு ஒரு சமாதானம் வந்துடுதுங்க. இந்த உலகத்தில் நடக்கிற விஷயங்க பார்த்தா உலகம் ரொம்ப விஷயத்துல பயந்து தான் இருக்கிறாங்க. என்ன ஆக போகுது, கஷ்டங்கள் என்ன கஷ்டங்கள் வரப்போகுதுன்ற ஒரு ஆங்கிள் தான் இருக்கிறாங்க. ஆனா நம்மளுக்கு ஒரு பக்கம் எப்படி இருக்குதுங்க, ஃபுல்லா உள்ள என்னன்னா ஆகட்டும், எண்ட் ஆஃப் த டே என்ன பண்ண போகுது, பிளெஸிங் தான் வரப்போகுது. அந்த ஒரு விஷயமே நம்மளுக்கு என்ன கொடுக்குதுன்னா ஒரு மனம் சமாதானம் தான், நம்மளுக்கு ஒரு திருப்தியை நம்மளுக்கு கொடுக்குதாக நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா? ஸோ ஆனால் இப்போ நம்மளுக்கு என்ன சொல்றாருன்னா வெறும் கப் ஆஃப் ஜாயில் இதுல கப் ஆஃப் சாரோ கூட இருக்குதுன்றார் நம்மளுக்கு இல்லைங்களா? அதான் சொல்றாரு பாருங்க. இங்க என்ன சொல்றாருன்னா ஃபார் ஈவன் ஹியர் அண்ட் டு வேர் ஹி கால்ட் பிகாஸ் கிரைஸ்ட் ஆல்சோ சஃபர்ட் ஃபார் அஸ் லீவிங் அஸ் அன் எக்ஸாம்பிள். ஸோ அவரோட பின்தொடர்ந்து போகும்போது அவரோட பாடுகள், அவர் என்னெல்லாம் அவர் இந்த உலகத்துக்கு என்னெல்லாம் விஷயம் அவருக்கு எதிர்ப்பாக வந்துச்சு, அவர் எல்லாம் ஃபேஸ் பண்ணாரோ, எல்லா சஃபரிங்ஸ் எல்லா கஷ்டத்தை ஃபேஸ் பண்ணாரோ, அதெல்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணுறது கூட என்ன பண்ணுமா, ரெடியாக இருக்கணும்ன்றார். அது நீங்கள் சந்தோஷத்தை பாடுங்கன்றார். ஏன்னா இந்த ஒரு பாக்கியம் எல்லாருக்குமே கொடுக்கப்படல அப்படின்ற விஷயத்த என்ன பண்றாரு அங்க சொல்றார். ஸோ அப்படி சொல்றாரு தட் ஈ ஷுட் ஃபாலோ ஹிஸ் ஸ்டெப்ஸ். ஸோ அவரு கஷ்டம் வந்த முதல்ல அவர் எப்படி இருந்தாரு, அவர் எப்படி ரியாக்ட் பண்ணாரு இல்லைங்களா, அவர் பிதாவான தேவனுக்கு எப்படி லாயலா இருந்தாரு, எப்படி ஒபீடியண்டா இருந்தாரு, அந்த விஷயத்துல கூட அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல கூடன்றது தான் நம்மளுக்கு கற்றுக் கொடுத்துக்கணும். ஸோ அந்த ஒரு ஜார்டன் அந்த ஒரு ஃபுட் ஸ்டெப்ஸ் தான் என்ன பண்ணணும், நம்ம ஃபாலோ பண்ணும் அப்படின்ட்டாங்க சொல்றதாக நம்ம பார்க்குறோங்க இல்லைங்களா? ஸோ இந்த ஒரு விஷயத்தை தான் அப்போஸ்தலர் பவுல் என்ன பண்றாருன்னா ஒரு விஷயத்தை எப்படி இந்த பரிசுத்தவான்கள் இந்த பாடுகளில் கூட பங்கெடுக்க போறாங்கன்ற விஷயத்த என்ன பண்றாரு, அவர் பழைய உடம்பிக்கையிலிருந்து ஒரு நிழல் எடுத்து என்ன பண்றாரு, அவரு ரெகக்னைஸ் பண்றாருங்க இல்லைங்களா? ஸோ அவரு அங்க ரெகக்னைஸ் பண்றது அவங்க அர்த்தம் சொல்றாங்க த டைப்ஸ் இன் த லா. அப்போஸ்தலர் பவுல் ரெகக்னைஸ் த டைப்ஸ் இன் த லா அப்படின்ட்டாங்க சொல்றதாக நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த இல்லஸ்ட்ரேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவரோட சாக்ரிஃபைஸும் அப்புறமேலுக்கு அவர் பின்தொடர்ந்து போற அந்த பரிசுத்தவான்களோட சாக்ரிஃபைஸை தான் என்ன பண்றேன்னா ஒரு பிக்சராக காமிக்கிறார். ஒரு பிக்சராக அவர் காமிக்கிறதாக நம்ம பார்க்குறோம். ஸோ முதலாக அப்போஸ்தலர் பவுல் எப்படி சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து அவரோட ஸ்டெப்ல அவர் அந்த ஒரு விஷயத்தை எடுக்கிறதுக்கு முன்பாக அவர் வந்து யாரை பத்தி தெரிஞ்சிருக்கிறார். இப்போ வந்து ஒருத்தரை ஃபாலோ பண்ணனா அவரை பத்தி என்ன பண்ணியிருக்கணும், நம்ம தெரியணும். அது தெரியாம கண்மூடி ஃபாலோ பண்ணுவாங்களா? இன்னைக்கு உலகத்துல ரொம்ப அப்படித்தான் என்ன இருக்குது, உனக்கு அப்படித்தான் ஃபாலோ பண்ணிருக்கிறாங்க இல்லையா? ஸோ ஒரு விஷயம் தெரியாம கண்ணம்மா என்ன பண்ணிக்கிறாங்க, ஃபாலோ பண்ற மாதிரி ஆயிடுக்குதுங்க இல்லைங்களா? ஆனா நம்மளுக்கு பரிசுத்தவான்கள் அப்படின்னு சொல்லும் போது நம்மளுக்கு என்ன கொடுக்குறோம்னா ஃபிக்ஸ் யுவர் ஐஸ் ஆன் ஜீசஸ்ன்னு வருது ஒரு வசனம். நம்மளோட
கண் எங்க ஃபிக்ஸ் பண்ணோங்களா? ஒரு பிரதர் ஆகட்டும் இல்லை ஒரு சிஸ்டர் ஆகட்டும் பார்த்து என்ன பண்ணக்கூடாது, நம்ம ஃபாலோ பண்ணக்கூடாது. ஏன்னா பிளைண்ட் மேன் cannot லீட் அ பிளைண்ட் மேன் கூட வசனம் இருக்குது. அ பிளைண்ட் மேன் cannot லீட் அ பிளைண்ட் மேன். ஒரு குருடன் என்ன பண்ண முடியாது, ஒரு குருடனை வழி நடத்த முடியாதுன்றது இல்லைங்களா? ஸோ நம்மளோட ஐஸ் எங்க ஃபிக்ஸ் பண்ணோம்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்துல ஃபிக்ஸ் பண்றோம் அப்படின்னு சொல்றாரு இல்லைங்களா? ஸோ அதுதான் சொல்லும்போது அப்போஸ்தலர் பவுல் என்ன சொல்றாரு பாருங்க, பிலிப்பியர் 3 வாசிங்க. பிலிப்பியன்ஸ் 3:10. இப்படி ம். நான் அவரையும் அவருடைய சரி, உயிர்த்தெழுதலின் அப்போஸ்தலர் பவுல் சொல்றாரு இங்க. அப்போஸ்தலர் பவுல் பிலிப்பியர் எழுதும் அவர் சொல்றாரு, நான் அவரையும், யார? ஜீசஸ இல்லைங்களா? அவரையும் அவரோட உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் ம் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் ம் அவருடைய மரணத்துக்கொப்பான மரணத்துக்குள் ஆகிய ம் எப்படி ஆயினும் ம். நான் மரித்தோரில் இருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கும். ஸோ இங்க அப்போஸ்தலர் பவுல் என்ன சொல்றாருன்னா, இங்க எப்படி சொல்றாருன்னா, ஒரு அப்போஸ்தலர் பவுல் சொல்லும்போது அவரும் அந்த பரிசுத்தவானா இருக்குன்னு சொல்லும்போது, இப்போ நம்மளுக்கு அந்த அழைப்பு கொடுத்துன்னு சொல்லும்போது, இப்போ எப்படி எடுக்கலாம், இதை சபையா எடுத்துக்கலாம் இல்லைங்களா? த சர்ச் would know him. உண்மையான பரிசுத்தவான்கள் நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிக்குவாங்க, நல்லா நல்லா புரிஞ்சுக்குவாங்க. அவரோட உயர்த்தேந்தலை பத்தி என்ன பண்ணுவாங்களாம், புரிஞ்சுக்குவாங்க. and the fellowship of his sufferings, அவர் கூட நம்ம பாடுகளில் பங்கெடுக்கிறத ஒரு விஷயம் கூட என்ன பண்ணிக்குவாங்களாம், புரிஞ்சுக்கிட்டு அதில் சந்தோஷப்படுவாங்களாம். இதெல்லாம் பார்க்கும்போது இப்போ நம்மளே என்ன கொஸ்டின் போட்டுக்கணும் உள்ள, நம்ம அப்படி இருக்கிறோமா அப்படின்ட்டு கொஸ்டின் போட்டுக்கணும் ஃபர்ஸ்ட். ஓகேங்களா? ஏன்னா அப்போஸ்தலர் பவுல் இங்க சொல்றாரு, அவரோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை இங்கே ஷேர் பண்ணிக்கிறாரு. அவர் சொல்றாரு, நான் அவரை பத்தி நல்லா புரிஞ்சுன்னு இருக்கிறேன், அவர் உயிர் தேர்தலை பத்தி கூட என்ன பண்ணிக்கிறேன், நான் புரிஞ்சுன்னு இருக்கிறேன், அவர் கூட பாடுபடுறதுல கூட என்ன பண்றேன் நான் அப்படின்றார் இல்லையா? பீங் மேட் கன்ஃபார்மபிள் அன்டு இட் இஸ். ஸோ அவரை போலவே மரணம் பரியந்தம் அவரை போலே ஆகிறதுக்காக அப்படின்ட்டு எழுதுறாரு இல்லைங்களா? ஸோ அப்போஸ்தலர் பவுல் வாஸ் வெரி கிளியர். அவர் என்ன ஓட்டத்தை ஓடிங்கிறாரு, என்ன அவரோட ஏம் என்ன, அவரோட கோல் என்னன்றது என்ன அவருக்கு ரொம்ப கிளியரா இருந்துச்சு. அந்த விஷயத்தை தான் என்ன பண்றாங்க, ஷேர் பண்றதாக நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா? ஸோ இது வரும்போது, ஸோ பரிசுத்தவான்கள் வெறும் பாடுகள் தான் படணும் அப்படின்னு சொல்லும்போது, பாடுகள் கூடிய தேவன் கம்ஃபர்ட்டா என்ன பண்றாரு, கொடுக்குறாரு. சும்மா எழுதிக்குங்க, 2 Corinthians 1:7 வருது. ஓகே, நெக்ஸ்ட் இன்னொரு விஷயம் கூட பரிசுத்தவான்களுக்குள்ள என்ன இருக்கணும்ன்றது பார்க்கும்போது வசனம் வாசிக்கலாம் பாருங்க. 2 கொரிந்தியர் 4:10 2 Corinthians 4:10. கர்த்தராகிய இயேசுவினுடைய ஜீவனும் ம் எங்கள் சரீரத்திலே விழுங்கும்படிக்கு ம். இயேசுவின் மரணத்தை எப்பொழுதும் எங்கள் சரீரத்தில் சுமந்து தீர்க்கிறோம். பாத்தீங்களா, பெரிய கொஸ்டின் மார்க் இது. இந்த வசனம் படிக்கும்போது பெரிய கொஸ்டின் மார்க் நம்மளுக்கு இல்லைங்களா? அப்போஸ்தலர் என்ன சொல்றாருன்னா, ஆல்வேஸ் பேரிங் அபவுட் இன் த பாடி த டையிங் ஆஃப் த லார்ட் ஜீசஸ். ஸோ எல்லா மொமெண்ட்லயும் நம்ம தேவனோட மரணத்தை, ஜீசஸோட மரணத்தை நம்ம சுமந்து கொண்டு போயின்னுக்கிறோமா அப்படின்னு கொஸ்டின் கேட்கும்போது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்குங்க இல்லைங்களா? ஸோ அவர் எவ்வளோ ஃபோக்கஸ்டா இருந்தார் இல்லைங்களா? ஸோ பரிசுத்தவான் அப்படின்ட்டு வரும்போது இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க. தேவன் ஒன்னொன்னு என்ன பண்ணிக்கிறாரு இல்லைங்களா? ஸோ பார்க்கும்போது இது பெரிய கொஸ்டினாக இருக்குது. ஏன்னா நம்ம வந்து என்ன பண்றோம்னா, அப்போஸ்தலர் பவுலை கூட பார்த்து சில விஷயம் ஏன் பண்ணோம், அப்போஸ்தலர் பவுல் சொல்றாரு, நான் நடப்பது பின்படுறது போல நான் கிறிஸ்துவை பின்தொடர்ந்து போல நீங்க என்ன பண்ணுங்க, என்ன பின்பற்றுவாங்கன்னு சொல்றாரு. அப்போ எவ்வளவு என்ன மாதிரி பியூட்டிஃபுல் எக்ஸாம்பிளா இருக்கணும் அவர் கூட. அந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாருன்னா கூட பிளஸ் இன்னொன்று கூட அவர் தான் சொல்றாரு, என்னோட ஓட்டத்தை ஓடி முடித்தேன் அப்படின்னு சொல்லும் போது என்ன ஒரு கான்ஃபிடென்ட்டா என்ன பண்றாரு, அவர் சொல்றாரு, இந்த கிரவுண்ட் ரெடியா இருக்குது எனக்குன்றார். அப்போ என்ன ஒரு கான்ஃபிடென்ஸ்ல, என்ன ஒரு ஜீலஸா அவர் வந்து அந்த பரிசுத்தமானாக ஆகிறதுக்கு அவர் இது பண்ணியிருக்கணும் இல்லைங்களா? ஸோ இங்கே சொல்லும் போது ஆல்வேஸ் பேரிங் அபவுட் இன் த பாடி த டையிங் ஆஃப் த லார்ட் ஜீசஸ். அவர் எப்பவுமே நான் அவரோட மரணத்தை நான் எப்பவுமே இந்த இடத்துல என்ன பண்ணிக்கிறேன், சுமந்து கொண்டே நான் இருக்கிறேன். ஸோ எப்பவுமே அவர் தாட் எப்பவுமே எப்படி இருக்கவங்களா, அவரோட ஓட்டத்தில் தான் இருக்கவங்க. ஜீசஸை பின்தொடர்ந்து போனோம் நான், அந்த இதில் தான் இருக்குன்ற விஷயத்தை நம்ம பார்க்குறோங்க. ஸோ இதெல்லாம் என்ன ஆகுதுன்னா, இதெல்லாம் ஒரு குவாலிஃபிகேஷனாக நம்மளே நம்ம மெஷர் பண்ணிக்கணும். நம்ம எந்த ஸ்கேலில் இருக்கிறோன்றது என்ன பண்ணணும், நம்மளே புரிஞ்சு மெஷர்மெண்ட்டு பண்ணிக்கணுங்க. ஓகே, இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த பரிசுத்தவான்கள் நம்ம ஆட்டுக்குட்டி ஆனவரை பின்தொடர்ந்து போவாங்கன்னு சொல்லும் போது இதுக்கு ஒரு பேட்டர்ன் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு பேட்டர்ன் கொடுக்குறாங்க ஃபாலோ பண்ணுறதுக்கு. ஸோ அப்போஸ்தலர் பவுல் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு பியூட்டிஃபுல் பேட்டர்ன் என்ன பண்ணுறாரு சொல்கிறார். ஸோ பழைய உடன்படிக்கையில் எந்த பேட்டர்ன் அப்படி கொடுக்குறாரு பார்க்கும், பிகமிங் லைக் ஹிம் இன் ஹிஸ் டெத் அப்படின்னு சொல்லும் போது எந்த ஒரு பேட்டர்ன் சொல்லும் போது படிக்கலாம் பாருங்க. ஹீப்ரேயர் 8:5 Hebrews 8:5.
இவர்கள் செய்யும் ஆராதனை பரலோகத்தில் உள்ளவைகளின் சாயலுக்கும் நிழலுக்கும் ஒத்திகையாயிருக்கிறது. அப்படியே மோசே கூடாரத்தை உண்டு பண்ண போகையில் மலையில் உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே நீ எல்லாவற்றையும் செய்ய எச்சரிக்கையாயிரு என்று தேவன் அவனுக்கு கட்டளையிட்டார். ஸோ பார்க்கும்போது த டைப்ஸ் இந்த லாண்ட் அப்போ நம்ம படிச்சோம் இல்லைங்களா? ஸோ இது எந்த டைப் அப்படின்னு சொல்லும் போது அந்த இங்க காணல, சாரி தமிழ்ல என்ன சொல்லுவாங்க, ஆசரிப்பின் கூடாரம், இல்லை தேவதர்ஷன கூடாரம். ஓகே, ஸோ ஆசரிப்பின் கூடாரம் இல்லைங்களா? இந்த ஆசரிப்பின் கூட சொல்லும்போது டேபர்நாக்கல் இல்லைங்களா? ஸோ இந்த டேபர்நாக்கலை வச்சு தான் அந்த டேபர்நாக்கல் நடக்கிற ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா த டே ஆஃப் அட்டோன்மெண்ட் டே சாக்ரிஃபைஸ். ஸோ இந்த ஒரு பேட்டர்னை வச்சு தான் அப்போஸ்தலர் பவுல் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ரெக்கக்னைஸ் பண்ணுறாரு. அந்த ஆட்டுக்குட்டி ஆனவரை எப்படி இந்த பரிசுத்தவான்கள் பின்தொடர்ந்து போவாங்கோ இல்லைங்களா? ஸோ எப்படி அந்த ஒரு பாத்திரத்தில் இவங்க பங்கெடுக்க போகிறாங்கோ, எப்படி தன்னந்தானே அந்த ஒரு என்ன பண்ண போகிறாங்க, பலியன் ஜீவனை அவங்க இது பண்ண போகிறாங்கன்றதை பற்றி தான் இந்த ஒரு பேட்டர்னில் அங்கே அப்போஸ்தலர் பவுல் காமிக்கிறதுக்கு நம்ம பார்க்குறோம். ஸோ நம்மளுக்கு எல்லாம் தெரியும் இல்லைங்களா? அட்டோன்மெண்ட் சாக்ரிஃபைஸ் எப்போ நடக்குதுங்க அக்கார்டிங் டு ஜூயிஷ் கேலண்டர்? எந்த மாசத்துல எந்த தேதி? 7th month 10th. 7th month 10th, 10th month 7th இல்லைங்களா? ஸோ அந்த அட்டோன்மெண்ட் டே சாக்ரிஃபைஸ் வந்து வருஷத்துல வருஷம் பண்ணோம் அப்படின்ட்டு நம்ம பார்க்குறோம். லெவிட்டிகஸ் 16 சாப்டர்ல பார்க்குறோம். அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபுல்லாக என்ன பண்ணிக்கிறாங்க கொடுத்துருக்குது இல்லைங்களா? ஸோ இந்த டே ஆஃப் அட்டோன்மெண்ட் சாக்ரிஃபைஸ் அப்படின்னு சொல்லும் போது அந்த ஒரு நாள் காலிலேருந்து கடைசி வரைக்கும் இல்லைங்களா, அந்த ஒரு நாள் ஃபுல்லாக பார்க்கும்போது அந்த ஃபுல்லாக சாக்ரிஃபைஸ் கம்ப்ளீஷன் பண்ணுற வரைக்கும் அந்த ஒரு நாள் ஆவிக்குரியத்தில் என்னத்தை குறிக்குது? இப்போ பழைய உடன்படிக்கை என்ன பண்ணாரு தேவன் வந்து மோசே மூலம் என்ன பண்ணாரு, அந்த ஒரு விஷயத்தை அங்கே பண்ண சொல்லியிருக்காரு. எல்லாத்துக்கத்தை பண்ண சொல்லியிருக்காரு. சரி, என்ன ரீசனுக்காக அந்த ஒரு ஆட்டோமெண்ட் சாக்ரிஃபைஸ் கொடுத்துக்கிறாரு? யார் பாவத்தை? அங்க அட்டோன்மெண்ட் சாக்ரிஃபைஸ் ஃபுல்லாக சொல்லி கேட்டுங்கிறேன் நான் உங்களை. ஸோ அட்டோன்மெண்ட் சாக்ரிஃபைஸ் ஃபுல்லாக அங்கே என்ன கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்கும்போது கடைசி அந்த இஸ்ரேலோட பாவத்தை என்ன பண்ணுறதுக்கு, நிவாரணம் பண்ணுறதுக்காக அப்படின்ட்டு அங்கே கொடுக்குறதாங்க. ஓகே, ஸோ வரப்போகிற அந்த பார்க்கணும் அந்த 1 இயருக்கு பார்க்கும்போது அந்த பாவத்தின் அர்த்தம் பார்த்தீங்கன்னா சின் ஆஃபரிங் நம்ம படிக்கிறோம் இல்லைங்களா? ஸோ அந்த ஒரு விஷயத்தை பண்ணுறதுக்காக தான் ஆட்டோமெண்ட் சாக்ரிஃபைஸ் அங்கே கொடுக்குது. ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஆரோன் குடும்பத்தின் ஆரோன்னு சொல்லுது. நெக்ஸ்ட் இன்னொன்று அது இஸ்ரேல் ஃபுல் எல்லா இதில் அவங்களுக்காக வந்து ஆடை வந்து என்ன பண்ணுறாங்க பலியை கொடுக்குறதாக விஷயம் தான். அது வந்து ப்ராசஸ். ஓகே, பட் அட்டோன்மெண்ட் சாக்ரிஃபைஸ் பார்க்கும்போது அந்த ஒரு பாவத்தை நிவாரணம் பண்ணுறதுக்கு சின் ஆஃபரிங் என்ற விஷயத்தை என்ன பண்ணுறோம் நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கலாம். பல விஷயங்கள் இருக்குது. ஓகே, ஸோ இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸோ அந்த ஒரு நாள் ஆவி குறித்து எதை குறிக்குது அப்படின்னு பார்க்கும்போது சுவிசேஷ யுகத்தை குறிக்குதுங்க. The whole of gospel age. The whole of gospel age தான் அந்த ஒரு நாள் அட்டோன்மெண்ட் டே சாக்ரிஃபைஸ் இருக்கு தெரியுங்களா? அந்த ஒரு நாள் வந்து அது வந்து எதை வந்து குறிக்குது அப்படின்னு பார்க்கும்போது அந்த இடி சுவிசேஷ காஸ்பல் ஏஜ் என்ற விஷயத்தை என்ன பண்ணுது குறிக்குது. ஸோ இந்த காஸ்பல் அப்படின்னு பார்க்கும்போது எங்க பிகின் ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது இட் பிகின்ஸ் வித் அவர் லார்ட் இல்லைங்களா? இட் பிகின்ஸ் வித் அவர் லார்ட் ஜீசஸ் இல்லைங்களா? அண்ட் இட் கண்டினியூஸ் until the completion of the church. கரெக்டுங்களா? அந்த காஸ்பல் எங்க ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்க்கும்போது இட் பிகின்ஸ் வித் அவர் லார்ட், அப்புறமேலுக்கு இட் கண்டினியூஸ் வித் த சர்ச் until the completion of the church இல்லைங்களா? அங்க மாத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீஷன் ஆஃப் த சர்ச் ஆயிட்ட பேரு நெக்ஸ்ட் அதோட ரிசல்ட் இன் பிளெஸிங் த பீப்புள் அப்படின்னு வருது. இந்த ஒரு விஷயம் தான் அந்த ஒரு அட்டோன்மெண்ட் டே சாக்ரிஃபைஸ். அதுதான் ஆவிக்குரியத்தில் இந்த ஆன்டிடைபிக்கலாக எதை குறிக்குதுன்னு பார்க்கும்போது இந்த ஹிடி காஸ்பல் ஏஜை பற்றி அங்கே குறிக்கிறதாக நம்ம பார்க்குறோங்க இல்லைங்களா? ஸோ இந்த விஷயத்தை நம்ம பார்க்கலாம். ஸோ அந்த அட்டோன்மெண்ட் டே சாக்ரிஃபைஸில் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா புலக் காளை. ஸோ காளைன்னு சொல்லும்போது யாரை குறிக்குதுங்க? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறதாக நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா? ஸோ அந்த காளைக்கு அங்கே என்ன ஒரு பலிகளோட இது நடந்துச்சோ அதுதான் யாருக்கும் நடக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஆடுக்கும் நடக்குது. ஸோ அங்கே என்ன பண்ணுறாங்க, 2 ஆடு என்ன பண்ணுறாங்க, 2 ஆடு இது பண்ணுறாங்க. அதில் லாட்ஸ் என்ன பண்ணுறாங்க போகிறாங்க. ஸோ ஒன்று வந்து லாட்ஸ் கோட்டு, இன்னும் வந்து ஸ்கேப் கோட்டு நாங்கள் சூஸ் ஆகுது. ஸோ இந்த லார்ட்ஸ் கோட்டு தான் என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா அந்த காளைக்கு என்ன ஒரு ப்ராசஸை ஃபாலோ பண்ணாங்களோ
அதே சேம் எக்ஸாக்ட் ப்ராசஸ் எதுக்கும் ஃபாலோ பண்ண போறாங்க? ஆடுக்கும். அந்த லார்ட்ஸ் கோட், ஓகே, தேவனுக்காக அந்த இது தேர்ந்தெடுக்கிற ஒரு ஆடுக்கு என்ன பண்றாங்கோ அதே சேம் ப்ராசஸ் அங்க ஃபாலோ பண்றதாக நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா? ஸோ காலை வந்து நம்ம ஆடு இயேசு கிறிஸ்து குறிக்குதுன்னு சொல்லும் போது இந்த லார்ட்ஸ் கோட் வந்து யாருக்கு குறிக்குதுன்னு சொல்றீங்கன்னா சபைக்கே குறிக்குது இல்லைங்களா? ஸோ அது கிளியர் ஆகுது. இப்போ இந்த போத் அனிமல்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு பிராணிகள் என்ன பண்ண பார்த்தாங்கன்னா அதை அடிக்கப்பட்டாங்க, they were killed, slaughtered இல்லைங்களா? அது ஒரு விஷயம். அப்புறமேக்கு அந்த அதோட ரத்தத்தை, அந்த காலையும் ரத்தத்தையும் அப்புறமேக்கு அந்த லார்ட்ஸ் கோட் அந்த ரத்தத்தை என்ன பண்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது எங்க எடுத்துன்னு போறாங்களா? மாப்பரிச ஸ்தலத்துக்கு எடுத்துன்னு போறாங்க. ஸோ என்ன பண்ற பிரதான ஆசாரியர் என்ன பண்றாங்க, எடுத்துன்னு போயிட்டாங்க ஸ்பிரிங்கிள் பண்ற மர்சி சீட் மேல ஸ்பிரிங்கிள் பண்றதாக நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா? ஸோ அது ஒரு விஷயம் நடக்குது. ஓகே, நெக்ஸ்ட் அது ஆயிட்டு இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்றான்னு பார்த்தீங்கன்னா அதோட ஃபேட் போர்ஷன், அந்த கொழுப்பு இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா, அந்த அனிமல்ஸோட இதெல்லாம் எடுத்து என்ன பண்றான்னு பார்த்தீங்கன்னா எங்க பர்ன் பண்றாங்க? பலிபீடத்தில், பிரேசன் ஆல்டர் இல்லைங்களா? ஸோ அங்கே வந்து பேர்ன் பண்ணுறதாக நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா? ஸோ அப்புறமேலுக்கு அதோட தோல், அதோட அதோட மாம்சம் இல்லைங்களா, அப்புறமேலுக்கு அதோட வேஸ்ட் இல்லைங்களா, டங்குன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, இந்த வேஸ்ட் இதெல்லாம் எடுத்து என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா புறம்பே பாளையத்துக்கு புறம்பே என்ன பண்ணுறாங்க, அது அங்கே போயிட்டு சுட்டுறாங்க அப்படின்ட்டு என்ன பண்ணுறோம் நம்ம பார்க்கணும். ஸோ இந்த ஒரு விஷயம் என்ன பண்ணாங்க, இந்த ஒரு அந்த ப்ராசஸ் எல்லாம் நாங்கள் அந்த நாளில் அங்கே நடக்குதுங்க. ஸோ இதெல்லாம் நம்ம படிச்சிருக்கிறோம், பேசிக்கலாக நம்மளுக்கு படிச்சிருக்கிறதுலாம் நம்மளுக்கு தெரியும் இல்லைங்களா? ஸோ இந்த ஒரு அட்டர்மெண்ட் சாக்ரிஃபைஸில் தான் இந்த ஒரு விஷயம்லாம் நடக்குது. ஸோ இதெல்லாம் கம்ப்ளீட் சாக்ரிஃபைஸ் ஆகிட்ட பேர் என்ன பண்ணுறாருன்னா பிரதான ஆசிரியர் வந்து என்ன பண்ணுற எல்லாரையும் அவர் பிளஸ் பண்ணுறதாக நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த ஒரு பார்க்கும்போது தான் அங்கே ஒரு விஷயத்தை அங்கே காட்ஸ் அக்செப்டன்ஸ், அந்த சாக்ரிஃபைஸ் அக்செப்டன்ஸ் என்ன பண்ணுது அங்கே தெரிஞ்சதாக நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த விஷயத்தை என்ன பண்ணலாம் நம்ம பார்க்கலாங்க. இந்த விஷயத்தை வந்து அந்த அட்டர்மெண்ட் சாக்ரிஃபைஸ் எப்படி அது நம்மளோட காஸ்பல் ஏஜ் இதுக்கு வந்து கனெக்ட் ஆகுதுன்ற விஷயத்தை என்ன பண்ணலாம் நம்ம பார்க்கலாம். ஸோ முதல்ல என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா நம்ம வெளியேந்து போகலாம் உள்ள. ஸோ நம்ம ஆசாரிப்பின் கூட நம்ம பார்த்துருக்கோம் இல்லைங்களா, நமக்கெல்லாம் லே அவுட் தெரியும் இல்லைங்களா? ஸோ நம்ம வெளியே என்ன பண்ணலாம், நம்ம போகலாம் பாலிய இல்லைங்களா? ஸோ இங்கே வந்து என்ன பண்ண பார்த்தீங்கன்னா இங்கே ரொம்ப முக்கியமாக நம்ம எதில் கான்சன்ட்ரேட் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா அந்த பேர்னிங் ப்ராசஸ், சுட்டு போடுறது அந்த பலி இந்த விஷயத்தை என்ன பண்ணுது அதுதான் சொல்லுது இல்லைங்களா, அந்த சுட்டு போடுறது இல்லைங்களா? ஸோ பாளையம் அப்படின்னு சொல்லும் போது ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா வெளியேந்து போகும்போது அங்கே என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா வசனம் வாசிக்கலாம் பாருங்க. ஹீப்ரூஸ் 13 chapter 11th verse. ஏனென்றால் எந்த மிருகங்களுடைய இரத்தம் பாவங்களின் நிமித்தமாக பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரதான ஆசாரியனாலே கொண்டு வரப்படுகிறதோ அந்த மிருகங்களின் உடல்கள் பாளையத்துக்கு புறம்பே சுட்டெரிக்கப்படும். இல்லைங்களா, அவுட் சைட் த கேம்ப். இந்த வசனம் அங்கே சொல்றது நம்ம பார்க்கும்போது the bodies of those animals whose blood is brought into the most holy place by the high priest as an offering for sin are burned outside the camp இல்லைங்களா? ஸோ அந்த ஒரு என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த சில விஷயங்கள் என்ன பண்ணுறாங்க அவுட் சைட் த கேம்ப்னு சொல்லும் போது நம்ம பார்த்தோம் த ஸ்கின், ஃப்ளஷ் அண்ட் த டங் அப்படின்ட்டு அங்கே பார்க்குறோம். ஸோ இந்த விஷயத்தை என்ன பண்ணுறாங்கன்னா புறம்பே எடுத்து என்ன பண்ணுறாங்க அதை சுடப்படுது. ஸோ இதை வந்து அங்கே எழுதிடுறாங்க யாருக்கு குறிக்கப்படுது. ஸோ கண்டினியூ பண்ணுங்க சிஸ்டர் 13th வரைக்கும். அந்தபடி இயேசுவும் தம்முடைய அந்தபடியே ஸோ ஆல்ரெடி சொல்லும் போது ஆல்ரெடி என்ன பண்றாங்க யூசுவலா அப்படி பண்ணாங்க. ஸோ அந்தபடியே இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். ஆகையால் நாம் அவருடைய நிந்தையை சுமந்து பாளையத்துக்கு புறம்பே அவரிடத்துக்கு புறப்பட்டு போக கடவோம். பாத்தீங்களா, அந்த ரெண்டு அனிமல்ஸ் சொல்லும் போது அங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பத்தியும் அங்க சொல்லிட்டாங்க, சபை பத்தி என்ன சொல்றாங்க அங்க சொல்றதாங்க அங்க பாக்குறோங்க இல்லைங்களா. ஸோ பை ஃபாலோயிங் ஜீசஸ் த சர்ச் வில் பேர் இஸ் ரிப்ரோச் இல்லைங்களா. ஸோ ஆப்வியஸ்லி நம்ம இப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்ம பின்தடுத்து போகும்போது அதுலேருந்து வர நம்மளுக்கு ஒரு ஆப்போசிஷன் அகேன்ஸ்ட் விஷயம் எல்லாமே என்ன பண்றோம் நம்ம பேர் பண்ண போறோம், அந்த பாடுகளை நம்ம பங்கெடுக்க போறோம். இப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவரோட 3.5 மினிட்ஸ் அவரோட கான்செக்ரேஷன் லைஃப்ல போகும்போது அவர் என்னெல்லாம் கஷ்டங்கள், என்னெல்லாம் பாடுகள், மூஞ்சில துப்பு வாங்குறதாகவும் அற வாங்குறதாகட்டும், என்னெல்லாம் கஷ்டப்பட மேலே தள்ளி விடுக்காக என்ன பண்ணாங்க, அவர் வந்து கொலை பண்ணுறது கூட என்ன பண்ணாங்க, எல்லா பிளாட் எல்லாம் பண்ணாங்க இல்லைங்களா. ப்ளஸ் ரொம்ப என்ன பண்ணாங்க, தேவனோட வசனத்தை வச்சு அவரை வந்து என்ன பண்ணாங்க,
இல்லைங்களா? ஸோ அது மாத்திரம் இல்லாமல் ஃபிசிக்கலாக கூட என்ன பண்ணாரு, பல பாடுகளை என்ன பண்ணாரு அவர் அனுபவிச்சாருன்னு சொல்லும் போது, இல்லைங்களா? ஸோ அந்த ஒரு பாடுகளை நம்ம கூட பங்கெடுக்கிறதுக்காக நம்ம பின்தொடர்ந்து போகிறோம் அப்படின்னு சொல்லும் போது என்ன பண்ண பார்த்தீங்கன்னா, அவர் புறம்பே அப்படின்னு சொல்லும் போது இந்த ஒரு அவரோட கிராஸ் ஆகட்டும், அவரோட சாக்ரிஃபிஷியல் ஆகட்டும் பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்துக்கு மறித்து என்ன பண்ணாரு அவரோட பலி அங்கே கொடுக்குதாரு நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த பலியை உலகம் எப்படி பார்த்தாங்கன்னு பார்த்தா வேற மாதிரி பார்த்தாங்க, இல்லைங்களா? ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது என்னதான் குறிக்குது பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு ஸ்கின் இல்லையா, அந்த ஸ்கின், அந்த ஒரு ஃப்ளெஷ், அந்த ஒரு டங் அப்படின்னு சொல்லும் போது அந்த புலக்கும் என்ன கஷ்டப்பட்டுச்சோ அதே போல சபை கூட என்ன பண்ணும், பங்கெடுக்கும் அப்படின்னு அந்த ஆடு கூட என்ன பண்ணும், அதே பேட்டர்ன்ல பங்கெடுக்கும்ன்ற விஷயத்தங்க சொல்றதாக நம்ம பார்க்குறோம், இல்லைங்களா? இப்போ ஆண்டவரோட பலி அந்த ஒரு இஸ்ரேல் மக்கள் தன சகோதரர்கள் சொல்லும் போது அவங்க எப்படி பார்த்தாங்கோ, அதை அங்கீகரித்தாங்களா, அவரோட பலி அங்கீகரித்தாங்கன்னு பார்க்கும்போது அவங்களுக்கு என்ன பண்ணல, அங்கீகரிக்கல. ஸோ அதே போல நம்ம பரிசுத்தவானோட பலி கூட இந்த உலகத்தை அங்கீகரிக்குமா அப்படின்னு பார்க்கும்போது அதை எப்படி பார்க்குவாங்கன்ட்டு என்ன பண்ணலாம், வசனத்தை படிக்கலாம் பாருங்க. 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். 1 Corinthians 4 chapter 13th verse. தூஷிக்கப்பட்டு வேண்டிக் கொள்கிறோம், இந்நாள் வரைக்கும் உலகத்தின் குப்பைகளைப் போலவும் உலகத்தை குப்பைகளைப் போலவும் எல்லாரும் துடைத்து போடுகிற அழுக்கை போலவும் மானோம். எப்படி சொல்றாரு பாத்தீங்களா? ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ புறம்பே சுடுறாங்க. என்ன சுடுறாங்க? ஸ்கின், அந்த தோல், அந்த மாம்சம் இல்லையா, ஃப்ளெஷ், அப்புறமேக்கு அதோட வேஸ்ட்ன்னு சொல்லும் போது அது சுடும் போது அது எப்படி இருக்குங்க ஸ்மெல்லு. ஸோ அங்கே பார்க்கும்போது இங்கே பாருங்க, இந்த ஒரு பிக்சரில் நம்ம என்ன பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா, அந்த கேம்ப்லாம், அந்த இஸ்ரேல் கேம்ப் என்ன குறிக்குது, உலகத்தை குறிக்குது, இல்லைங்களா? ஸோ இங்கே உலகத்தை குறிக்குது அப்படின்னு சொல்லும் போது உலகத்துக்கு அந்த ஒரு பலி, அந்த சுட்டு போடுற ஒரு விஷயம் அவங்களுக்கு எப்படி தெரிஞ்சிச்சுன்னு பார்த்தீங்கன்னா, குப்பை போல. அதுதான் இங்கே சொல்றாரு, நம்ம இந்த உலகத்துக்கு குப்பை போலவும் என்ன படிக்கிறோமா, ஒரு குப்பை போலத்தான் நம்ம என்ன பண்றோம், நம்ம இந்த உலகத்துக்கு தெரியும். ஸோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பலியும் அவங்களுக்கு எப்படி தெரிஞ்சிச்சுன்னு அப்படித்தான் தெரிஞ்சிச்சு. அதே போல பரிசுத்தவான்களுக்கு கூட ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பின்தொடர்ந்து போகும்போது இந்த பலிகள்லாம் கொடுக்கும் போது உலகத்தில் இதுக்கு எப்படி இதுக்கு ஒரு குப்பை போல தான் தெரியுமா அவங்களுக்கு. அதோட வேல்யூ என்ன பண்ணாது அவங்களுக்கு தெரியாது, இல்லையா? ஸோ தேவன் என்ன சொல்றாருன்னா, the reproaches of them that reproach thee are fallen on meன்றார். நீங்க இதுக்கு கவலைப்படாதீங்க, உங்களுக்கு என்னென்ன ஒரு கஷ்டங்கள் ஆப்போசிஷன்ஸ் வருதோ அதை நான் என்னோட முதுகில் என்ன பண்றேன், நான் சுமக்கிறேன்றார். அது எழுதி வச்சுக்கோங்க. ஓகே, Psalm 69 கூட வருது. ஓகே, ஸோ இப்போ ஜீசஸ் நெக்ஸ்ட் என்ன சொல்றான்னு பார்க்கும்போது, ஸோ இந்த ஒரு இப்போ நீங்க கொடுக்குற பலி, இப்போ எந்த பின்தொடர்ந்து வரும்போது நீங்க கொடுக்குற பலி எப்படி வெறும் அந்த ஒரு காளையின்ட்டு இது மாத்திரம் அங்கே சுடப்படலை, அந்த ஆடுதையும் என்ன பண்ணாங்க, சுடப்பட்டதுன்னு சொல்லும் போது பரிசுத்தவான்கள் ஓட ஒரு பலி கூட இந்த உலகம் எப்படி பார்க்கும் அப்படின்னு பார்க்கணும்னா ஒரு குப்பை போல தான் பார்க்குவாங்களாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு எக்ஸாம்பிள் உதாரணத்துக்கு எப்படின்னு பார்க்கணும்னா, ஒரு சில எக்ஸாம்பிள் அங்கே எழுதுறாரு பாருங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 19-20 எழுதுங்க, படிங்க. John 15 chapter 19-20. நீங்கள் உலகத்தாராய் இருந்தால் உலகம் தன்னுடையதை சிநேகித்திருக்கும். நீங்கள் உலகத்தாராய் இராதபடியினாலும் நான் உங்களை உலகத்தில் இருந்து தெரிந்து கொண்டபடியினாலும். ஓகே, பார்க்கலாம் நம்ம இதை. ஸோ இது ஆர்டிக்கல் நம்ம ஒரு லாஸ்ட் டைம் கூட இப்போ ஒரு இந்த வசனத்தை டச் பண்ணியிருக்கிறோம், இல்லைங்களா? ஸோ இங்கே சொல்லும் போது யோவான் எழுதுறாரு, இஃப் யூ பிலாங் டு திஸ் வேர்ல்ட் இட் வுட் லவ் யூ ஆஸ் இட்ஸ் ஓன். என்னங்க அண்டர்ஸ்டாண்டிங், இல்லைங்களா? இஃப் யூ பிலாங் டு திஸ் வேர்ல்டுன்னு சொல்லும் போது நீ உலகத்து பிரகாரம் நீ நடந்தீனா உலகம் என்ன பண்ண, உன்னை சிநேகிக்கும், அன்பு செய்யும், இல்லைங்களா? உலகத்து பிரகாரம் சொல்லும்போது ஒரு எக்ஸாம்பிள் நம்ம டெய்லி லைஃப்னு சொல்லும்போது, இப்போ நம்மளாம் ஆஃபீஸில் இருக்கிறோம், கொலீக்ஸுங்கெல்லாம் இருக்கிறாங்க, இல்லைங்களா? என்ன சொல்லுவாங்க, கிறிஸ் வாப்பா, என்ன இது பார்ட்டி போகலாம், என்ன சொல்லுவாங்க, ஃப்ரைடே இன்னைக்கு பார்ட்டி போகலாம், என்ஜாய் பண்ணலாம், லைஃப் இஸ் ஷார்ட், மேக் இட் ஸ்வீட். இதெல்லாம் ரொம்ப டைலாக்குங்க நம்ம கேட்குறோம் உலகத்தில், இல்லைங்களா? அதுவும் இப்போ இருக்கிற ஜென்சி கிட்ஸுங்கெல்லாம் என்ன பண்ணலாம், யோசிக்கவே முடியாது, அவங்க இதெல்லாம் அவங்க ஸ்டைலே வேற, இல்லைங்களா?
ஸோ பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி என்ன அப்படி கொடுக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம் அப்போது சரி நானும் வரேன் அப்படின்னு என்ன பண்ணலாம். அப்போ என்ன பண்ணணும்ல நம்மளை அக்செப்ட் பண்ணி ரொம்ப அன்பு கூர்ந்து செய்யிக்கு நம்மள என்னப்பா அன்பு செய்யிக்குவாங்கோ. இல்லைப்பா நான் அதெல்லாம் வரதில்ல, நான் கலந்துக்கிறதுல, அதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை, நான் கிளாஸ் போகணும், ப்ரேயர் போகணும், பைபிள். நான் எப்போ பாரு பைபிள் பைபிள் பைபிள்ன்ட்டு என்ன பண்ணுறேன். ஸோ எப்போ நம்ம இந்த உலகத்துக்கு பிரகாரம் நம்ம நடக்கிறது இல்லையோ, அதுதான் இங்கே சொல்கிறார் வசனத்தில், இஃப் யூ பிலாங் டு த வேர்ல்ட் இட் வுட் லவ் யூ ஆஸ் இட்ஸ் ஓன், ஆஸ் இட் இஸ் யூ டு நாட் பிலாங் டு த வேர்ல்ட் பட் ஐ ஹேவ் சோசன் யூ அவுட் ஆஃப் த வேர்ல்டுன்னு கூப்பிட்றாரு. ஸோ எப்போ இந்த உலகத்து பிரகாரம் நம்ம நடக்கிறது இல்லையோ, அப்போ உலகம் நம்ம என்ன பண்ணோம், ஆப்வியஸ்லி நம்மள அன்பு செய்யாதுங்க, நம்மளை வெறுக்கும். நம்மளை வந்து இவன் பெரிய என்னது பெரிய ஹரிஷ்சந்திரா அப்படின்ட்டு என்ன பண்ணுவாங்க, இப்படியெல்லாம் பேசுவாங்க இல்லையா. ஸோ உலகத்துக்கு நம்ம கொடுக்குற பலி எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு குப்பை போல தான் தெரியும், ஒரு குப்பை போல தான் தெரியும்ன்ற. கண்டினியூ பண்ணுங்க பிரதர். அது ஊழியக்காரன் தன் எஜமானிலும் பெரியவன் அல்லவென்று நான் உங்களுக்கு சொன்ன வார்த்தைகளை நினைத்துக் கொள்ளுங்கள். இல்ல பிரதர், மேல இருந்து 19th வாசிங்க அப்படியே. ஜான் 15:19 இருந்து. நீங்கள் உலகத்தாராய் இருந்தால் உலகம் தன்னுடையதை சிநேகித்திருக்கும். நீங்கள் உலகத்தாராய் இராதபடியினாலும் நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டபடியினாலும் உலகம் உங்களை பகைக்கிறது. உலகம் உங்களை பகைக்கிறது என்ற விஷயத்தை என்ன பண்றாரு அங்க சொல்றதாங்க நம்ம பார்க்கிறோம். 20th verse பிரதர். ஊழியக்காரன் தன் எஜமானிலும் பெரியவன் அல்லவென்று நான் உங்களுக்கு சொன்ன வார்த்தையை நினைத்துக் கொள்ளுங்கள். அவர்கள் என்னை துன்பப்படுத்தினதுண்டானால் உங்களையும் துன்பப்படுத்துவார்கள். அவர்கள் என் வசனத்தை கை கொண்டதுண்டானால் உங்கள் வசனத்தையும் கை கொள்ளுவார். கிளியரா சொல்லிட்டாருங்க இல்லைங்களா. ஸோ அங்க காலைக்கு என்ன நடந்துச்சோ அதுதான் அந்த ஆடு கூட என்ன ஆகுது, அதே தான் நடக்க போகுது. ஸோ அங்கே காளையோட பலி அதோட சுட்டு போடுறதுலையும் அந்த ஆடு கூட என்ன பண்ண சுட்டு போடுற விஷயத்த என்ன பண்ணுறாங்க இங்கே காமிக்கிறதாக நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா. ஸோ இங்கே கிளியராக சொல்லிட்டாரு, என்ன கூட இப்படி தான் ட்ரீட் பண்ணாங்கோ, உங்களுக்கு கூட என்ன பண்ண போகிறாங்க, இப்படி தான் ட்ரீட் பண்ண போகிறாங்க. ரெடியாக இருங்கோ. நான் முன்பாகவே என்ன பண்ணிடுறேன் சொல்கிறேன், எச்சரிக்கிறேன் உங்களுக்கு. ஏதோ லைஃப்பில் ஏதோ ஸ்டேஞ்ச் ஆகிக்கிறதெல்லாம் யோசிக்காதீங்க, இப்படி தான் இருக்க போகுது அப்படின்னு என்ன பண்ணுறாரு, பலியின் ஜீவன் அப்படின்னு என்ன பண்ணுறாரு அங்கே சொல்கிறதாக நம்ம பார்க்கணும். ஸோ இந்த ஒரு விஷயத்த என்ன பண்ணுறாரு, பிகமிங் லைக் ஹிம் இன் இஸ் டெத் அப்படின்னு சொல்லும் போது த ஃபர்ஸ்ட் போர்ஷன் ஆஃப் தட் நம்ம பார்க்கணும். ஸோ வெளியே அவர் பின்தொடர்ந்து பரிசுத்தவான்கள் பின்தொடர்ந்து போகணும்னு சொல்லும் போது அந்த காலையும் அந்த ஆடியும் சுட்டு போடும் போது இந்த உலகத்துக்கூட அது எப்படி கொண்டாலும் ஒரு ரொம்ப ஒரு கெட்ட வாசனையாக தான் அங்கே தெரியும். ஸோ அந்த ஒரு குப்பை. ஸோ நம்ம எப்படி இருக்கோம் பார்த்தீங்களா, அதுதான் அப்போஸ்தலர் பவுல் சொல்றாரு, நம்ம ஒரு குப்பை போலவும் இந்த உலகத்துக்கு தான் என்ன பண்ண போறோமா இருப்போம் நம்ம அப்படின்ட்டாங்க சொல்றதாக நம்ம பார்க்கணும் இல்லைங்களா. ஸோ அது முதலாக இருக்கிற அந்த ஒரு பர்னிங் விஷயம். செகண்ட், இப்போ என்ன பண்ணுறாங்க, கோர்ட்டுக்குள்ளே என்ன பண்ணுறாங்க, கேம்ப்குள்ளே அங்கே என்ட்ராகிறாங்க, அந்த கோர்ட்டுக்குள்ளே என்ட்ராகிறாங்க இல்லைங்களா. ஸோ அங்கே ஒரு சுடுற விஷயம் ஆகுது நடக்குது எங்கங்க, பலிபீடத்தில் நடக்குது, பர்னிங் பிரேசன் ஆல்டர் இல்லைங்களா. ஸோ இங்கே பிரேசன் ஆல்டரில் எந்த போர்ஷன், அந்த ஒரு ரெண்டு பிராணிகள் ரெண்டு அனிமல்ஸோட எந்த போர்ஷன்ஸை வந்து பர்ன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது த ஃபேட் கொழுப்பு, அப்புறமேக்கு லைஃப் ஆர்கன்ஸ். ஸோ பார்க்க போனால் அந்த ஃபேட் போர்ஷனையும் அந்த லைஃப் ஆர்கன்ஸ்க்குலாம் என்ன பண்ண போகிறாங்கன்னா இங்கே போகிறாங்க, இங்கே பிரேசல் ஆர்டரில் சுட போகிறாங்க இல்லைங்களா. ஸோ இதுக்கு ஆவிக்குரியத்தில் என்ன ஒரு விஷயத்தை கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லும் போது இந்த லைஃப் ஆர்கன்ஸ் அப்படின்னு சொல்லும் போது த ஹார்ட் சென்டிமெண்ட் அண்ட் பெஸ்ட் பவர்ஸ் ஆஃபர்ட் இன் செல்ஃப் டினாயல். ஸோ உங்களோட எமோஷன்ஸ், உங்களோட ஃபீலிங்ஸ், உங்களோட ஹார்ட் சென்டிமெண்ட்ஸையும் இல்லைங்களா. ப்ளஸ் சொல்லும் போது இன்னும் என்ன சொல்கிறாங்கன்னா, நீ தன்னை தானே வெறுக்கிற பார்த்தீங்களா, அந்த ஒரு பவர் உன்னைத்தானே செல்ஃப் கண்ட்ரோல், நீ எடுக்கிற ஒரு எஃபர்ட், உன்னை தன்னைத்தானே வெறுக்கிறதுக்கு நீ எடுக்கிற எஃபர்ட் பற்றி என்ன பண்ணுறாங்கன்னா இந்த லைஃப் ஆர்கன்ஸ் பற்றி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஃபேட்னு சொல்லும் போது ஜீல், அந்த ஒரு கொழுப்பு. ஓகே, ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா தீஸ் ஆர் பர்ன்ட் குயிக்லி இல்லைங்களா. ஸோ என்னாத்துக்கு அப்படின்னு பார்க்கும்போது அந்த விஷயத்த சொல்கிறாங்க இல்லைங்களா. ஏன்னா நீங்கள்லாம் பார்த்துருக்குவீங்க இல்லைங்களா, அந்த கொழுப்பு இந்த வந்து ரொம்ப சீக்கிரம் என்ன ஆவாங்க, பேர்ன் ஆவாங்க. அது ரொம்ப சீக்கிரம் அப்படியே நெருப்பு என்ன பண்ணணும், அப்படியே அந்த டீசல்லாம் வந்து பத்துக்கிஷனை பார்க்குறோம் இல்லைங்களா, அவ்வளோ ஈஸியாக என்ன பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி பகுப்பட்டு என்ன பண்ணுவோம் அப்படியே அது பற்றிக்காங்க. ஸோ அப்போது எவ்வளோ உனக்குள்ளே இருக்கிற கொழுப்பு இருக்குதோ அவ்வளோ என்ன பண்ணுவோம் ஒன்று சாக்ரிஃபைஸ். ஆனால் உலகத்தில் என்ன சொல்கிறாங்க, கொழுப்பு தாசி இருக்குது என்ன பண்ணுறாங்க. ஆனால் கொழுப்பு நல்ல விஷயமா கெட்ட விஷயமா, நல்ல விஷயங்க
இந்த உலகத்துல எல்லாமே சேட்டை என்ன பண்ணிட்டுக்கிறான், எல்லாம் தேவனுக்கு ஆப்போசிட் தான் பண்ணி வச்சுக்கிறான். அதுக்காக இப்போ நம்மளுக்கு கொழுப்புக்கு நல்லா தான் கேட்காதீங்க என்கிட்ட. ஓகேங்களா? ஸோ பார்க்க போது அங்கே என்ன சொல்ல வரேன்னு பார்க்கும்போது, அந்த ஒரு காளை பார்க்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் வருஷம் இந்த யூஸ்வலாக அந்த டென்மார்க்கு நீங்கள் அந்த எல்லாம் இப்போ காளையெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய சைஸுங்க. ஸோ அந்த மாதிரி தான் அந்த காலை அங்கே பார்க்கும்போது இஸ்ரேலில் பார்க்கும்போது காளை சைஸு நம்ம பார்க்குற மாதிரி இல்லை, பயங்கர சைஸு. ஸோ அதெல்லாம் கொழுப்பெல்லாம் அப்படிக்கும் ஜாஸ்தி இல்லைங்களா? ஸோ அந்த கொழுப்பும் அந்த ஆடு அந்த கொழுப்பெல்லாம் வந்து பேர்ன் பண்ணும்போது எவ்வளோ சீக்கிரம் எவ்வளோ இருக்குதோ அவ்வளோ சீக்கிரம் தான் அவங்க பேர்னு எரிஞ்சுன்னு போவோம், கன்சியூம் ஆவாங்க. ஸோ அதை தான் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பாருங்க, வாசிக்கலாம் பாருங்க. ஜான் 2:17 வாசிங்க. அதுதான் சேம் சங்கீதம் 69 அதிகாரம் 9 வசனத்தை தான் யோவான் இங்கே எழுதுறாரு. ஜான் 2:17. அப்பொழுது உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது என்று எழுதியிருக்கிறதை அவருடைய சீஷர்கள் நினைவு கூர்ந்தார்கள். பாத்தீங்களா? ஸோ சீஷர்கள் ஜீசஸ் பத்தி என்ன பண்ணாங்க, நினைவு கூர்ந்தாங்களாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, the zeal of thine house hath eaten me up, consumed. ஸோ ஜீசஸோட அவர் ஓட்டம், அவரோட ஜீல் எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3 வருஷத்துல அவரோட சாக்ரிஃபைஸ் என்ன ஆயிடுச்சு, கன்சியூம் ஆயிடுச்சு. நம்ம சாக்ரிஃபைஸ் இன்னும் ஆயினே இருக்கு, இன்னும் கன்சியூம் ஆயினே இருக்குது. அப்படின்னா சில கொழுப்பு இல்லை, தாசி கொழுப்பு இல்லை, தாசி கொழுப்பு இல்லை. கொழுப்பு இருந்தால் தானே சீக்கிரம் சுடும், கொழுப்பே இல்லை. ஜீலு கம்மியாக இருக்குது இல்லைங்களா? ஸோ இங்கே பாருங்க எப்படி சொல்கிறாங்கன்னா, அப்போ அங்கே சிஷருக்கு என்ன நெருக்குனாங்க, த ஜீல் ஆஃப் தைன் ஹவுஸ். உன் வீட்டுக்காக நீ பண்ண ஒரு ஜீல் இருந்துச்சு பார்த்தீங்களா, அந்த ஒரு இது பண்ணோம் அப்படின்ட்டுக்காக அது என்ன பண்ணுற உங்களை சீக்கிரம் உங்களை வந்து கன்சியூம் ஆயிடுச்சுன்ற விஷயத்தாங்க சொல்றதாங்க நம்ம பார்க்குறோங்க இல்லைங்களா? ஸோ த மோர் லவ் இன் அவர் கான்சக்ரேஷன், த மோர் குவிக்லி அவர் ஆஃபரிங் வில் பி கன்சியூம்டு. எவ்வளோ நம்மளோட கான்சக்ரேஷன் லைஃப் எவ்வளோ ஜீலஸாக நம்ம வந்து இது பண்ணுறோமோ அவ்வளோ சீக்கிரம் நம்ம சாக்ரிஃபைஸ் சீக்கிரம் கன்சியூம் ஆகும். இல்லை அப்படியே தான் இழுத்துன்னு போயினே இருக்காங்க இல்லைங்களா? ஸோ அந்த ஒரு விஷயத்த இங்கே சொல்கிறதாக பார்க்குறோம் இல்லைங்களா? ஸோ இந்த ஒரு விஷயத்தை தான் என்ன பண்ண பார்க்கணும்னா, அந்த 2வது ஒரு சுடுற போர்ஷன்ல அங்கே நடக்கிறதாக நம்ம பார்க்குறோங்க. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் 3ஆக எங்கே ஒரு பர்னிங் ப்ராசஸ் ஆகுதுங்க, எங்கே அது ஓலி பிளேஸ் இல்லைங்களா? ஸோ ஓலி பிளேஸ் நான் வந்து பார்த்தீங்கன்னா இன்சென்ஸ் ஆல்டர் இல்லைங்களா? ஸோ இன்சென்ஸ் ஆல்டர் அதான் சொல்கிறாங்க, சைமல்டேனியஸ்லி burning outside the camp, burning in the court, incense was burned in the holy அப்படின்னு இல்லைங்களா? அங்கே ஒரு விஷயம் நடக்குது. ஸோ அங்கே ஒரு சுடுற ப்ராசஸில் அங்கே கூட ஒரு 4 விஷயம் இருக்குதுங்க இல்லைங்களா? ஸோ அங்கே எப்படி காலைக்கு இது பண்ணாங்களோ அதே தான் பிரேசன் ஆர்டரில் கூட அதே தான் என்ன பண்ணாங்க. அதே போல் இந்த இன்சென்ஸ் ஆர்டரில் கூட 2 பேருக்கும் என்ன ஆகுதுங்க விஷயம் நடக்குது. அப்படின்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பண்ணுற விஷயத்தையும் அவரோட பலியின் ஜீவன், அந்த சபையோட பலியின் ஜீவனை கூட என்ன பண்ணாங்க அங்கே காமிக்கிறாங்க இல்லைங்களா? ஸோ அங்கே கூட என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4 விஷயம் இருக்குது. அந்த தூபப்பேட்டில் என்ன இருக்குதுங்க 4 விஷயம் பார்க்கும்போது, ஒன்று வந்து தூபம், சாம்பிராணின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, சாம்பிராணி. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எது அது இல்லை என்ன வேலைக்கு போகிற தெரில எனக்கு, சாம்பிராணி. ஓகே, அது என்ன சிஸ்டர், வெள்ளை போடுனா மிர்ரு. ஓகே, அதுதான் அந்த சாம்பிராணி இல்லைங்களா அது. மிர்ரு வேற. ஓகே, ஸோ அந்த சாம்பிராணி அப்படின்னு போடும்போது இங்கே வந்து அந்த சாம்பிராணி விஷயம் ஒன்று இருக்குது, அப்படிக்கு நெருப்புன்னு ஒரு விஷயம் இருக்குது. ஓகே, இப்போ இந்த சாம்பிராணி வந்து அந்த நெருப்பில் போட்ட உடனே அங்கே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு பர்னிங் ப்ராசஸ் ஒன்று ஆகுது. பர்ன் இல்லைங்களா, அது சுட்டு போடுது இல்லைங்களா? ஸோ இந்த சாம்பிராணி வந்து அந்த ஃபயருக்கு டச் ஆன உடனே அது என்ன வருது பார்த்தீங்கன்னா ஒரு பர்னிங் ப்ராசஸ் நடக்குது. அந்த பர்னிங் ப்ராசஸ் ஆங்க பேர் தான் அதுக்கிற ஒரு என்ன ஒரு ஃப்ராக்ரன்ஸ், ஒரு ஸ்மெல் என்ன ஆகுது அது வருது. அதுதான் அந்த அங்கே நடக்கிற ஒரு ப்ராசஸ் பார்க்குறோம் இல்லைங்களா? ஸோ இந்த 4 ப்ராசஸையும் ஒரு 2 வசனத்தில் எங்கே எழுதுறதாக நம்ம பார்க்குறோங்க. இந்த 4 விஷயத்தையும் 2 இதில் தான் அங்கே எழுதுறதாக நம்ம பார்க்குறோம். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் இந்த 4 விஷயம் வந்து ஆவிக்குரியது என்னத்தை குறிக்குதுன்னு பார்க்கலாம் இல்லைங்களா? ஃபர்ஸ்ட் வந்தது இன்சென்ஸ். ஸோ இந்த சாம்பிராணி வந்து எதை குறிக்குதுன்னு பார்க்கும்போது ஜீசஸோட பெர்ஃபெக்ஷனை குறிக்குது. நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோட பெர்ஃபெக்ஷனை அங்கே குறிக்கதாக நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா? ஸோ இந்த ஒரு ஜீசஸ் வந்து பர்ஃபெக்டாக இந்த ஜீசஸ் என்ன பண்ணுறான்னு பார்க்கும்போது அவருக்கு என்ன பண்ணுறது சில பாடுகள்
என்ன வருது? ட்ரையல்ஸ், டெம்ப்டேஷன்ஸ், பாடுகள் வருது. இதுதான் நான் பார்த்தீங்கன்னா அப்படின்னா தேவன் என்ன பண்றாருன்னா இவரை வந்து ஒரு நெருப்புல போட்டு என்ன பண்றாரு? டெஸ்ட் பண்றாரு. யார? ஜீசஸ. இல்லைங்களா? ஸோ தேவனை ஜீசஸ் பர்ஃபெக்டா இருந்து கூட அவர் கூட என்ன பண்றாருன்னா அந்த ஒரு டெஸ்ட்ல என்ன பண்றாரு? பாஸ்ல போறார். நெருப்புன்னு சொல்லும்போது டெஸ்ட், ட்ரையல்ஸ் இல்லைங்களா வருது இல்லைங்களா? ஸோ அது ஆயிட்ட பேரு அங்க என்ன ஆகுதுன்னா பேர்னிங் ப்ராசஸ் ஆகுது. ஸோ அந்த பேர்னிங் ப்ராசஸ்ல அவரோட பலியின் அங்கீகரிப்பு தேவனுக்கு எப்படி இருக்குதுன்னா ஒரு சுகந்த வாசனையாக இருக்குதுன்னு காமிக்கிறாங்க இல்லைங்களா? ஸோ அது பார்க்கும்போது இந்த ஃபயர்னு சொல்லும்போது ட்ரையல்ஸ், இந்த பேர்ன்னு சொல்லும் போது அந்த பேர்னிங் ப்ராசஸ் ஆகுது இல்லைங்களா? இப்போ வந்து ஜீசஸ் பர்ஃபெக்டாக இருக்கிறாரு. அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்க்கும்போது அந்த ஒரு பல பாடுகள் வரும்போது அவரோட கான்சன்ட்ரேஷன் லைஃப்ல பல பாடுகள் என்ன வந்துச்சு? டெஸ்ட், ட்ரையல்ஸ் எல்லாம் தான் வந்துச்சு, எல்லாமே வந்துச்சு இல்லைங்களா? ஸோ இப்படி வரும்போது அவர் வந்து டெஸ்ட்ல தான் அப்படின்னா அந்த ட்ரையல்ஸ் அவர் வந்து சுட்டு போகும்போது, நெருப்பில் சுட்டு போகும்போது அவரோட பலி எப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து அப்படின்னா அந்த கொடுத்த டெஸ்ட்டில் என்ன பண்ணாருன்னா அவர் ஒபே பண்ணி அதுக்கு ஃபேத்ஃபுல்லாக இருந்தாராம். ஒபீடியன்ஸ், அதுதான் அந்த பேர்னிங் ப்ராசஸ். அது ரெண்டும் வரும்போது நெருப்பும் அந்த சாம்பிராணி வந்து கிட்ட வரும்போது அந்த பேர்னிங் ப்ராசஸ் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவரோட ஒபீடியன்ஸ், அதுக்கு ஒப்பு கொடுக்கிறது, அந்த ஒரு இதுக்கு ஒப்பு கொடுக்கறதாக பார்க்குறோம் இந்த விஷயத்த. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் கம்ப்ளீட்டாக ஒப்பு கொடுத்துட்ட பேரு அதுலேருந்து அவர் என்ன பண்ணாரு? ஒபீடியன்ஸ் கற்றுக்கினார். அந்த சஃபரிங்ஸ்ல கூட என்ன பண்ணார்? அவர் ஒபீடியன்ஸை கற்றுனாருன்னு சொல்கிறாங்க. ஸோ அதுலேருந்து என்ன வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சுகந்த வாசனையாக அவுட்புட், அவுட் கமிங் ரிசல்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா சுகந்த வாசனையாக வந்துச்சுன்னு பார்க்கும். ஸோ இதை வந்து 2 வசனத்தில் வாசிக்கலாம் பாருங்க. முதலாக ஹீப்ரூஸ் 5th chapter 8th verse. ஹீப்ரூ 5:8. அவர் குமாரனாய் இருந்தும் ம் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டு. பாருங்க, ஃபர்ஸ்ட் போர்ஷன் என்ன பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா அவர் குமாரனாக இருந்தும், தோ he was a son அப்படின்னு சொல்லும் போது எப்படி தாருங்க அவரு? he was a perfect man. எந்த ஒரு பாவமே இல்லை அவருக்குள்ள இருக்கல இல்லைங்களா? ஸோ தோ he was a son yet he learned obedience அப்படின்ட்டு வருதுங்க. ஸோ அப்படின்னா எனக்கு இந்த ஒரு விஷயம் வரும்போது எங்களுக்கு கொஸ்டின் அரேஞ்ச் ஆச்சு ஒரு டைம். ஸோ நான் சில பிரதர்ஸ் டிஸ்கஸ் பண்ணும்போது அவங்க ஒரு தாட்ஸுங்களை என்ன பண்ணாங்க? கொடுத்தாங்க. ஸோ இப்போ எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்த வந்து சில பேர் சில தாட்ஸ் என்ன பண்ணுவாங்க? கொடுக்குவாங்க. என் வியூ பாயிண்ட் இப்படி இருக்குது, உங்க வியூ பாயிண்ட் இப்படி இருக்குது, அப்படி என்ன பண்ண கொடுக்குறாங்க. ஸோ அந்த எந்த வியூ பாயிண்ட்ல நான் கன்வின்ஸ் ஆகின்றது அது என் கூட்டுந்து. கரெக்டுங்களா? ஸோ ஒரு சத்தியம் அப்படின்னு வரும்போது நம்ம பார்க்குறோம் இன்னைக்கு சில பேருக்கு சில தாட்ஸ் என்ன பண்ணுறாங்க? அவங்க தாட்ஸ், அவங்க வியூ பாயிண்ட்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ அது எப்படி பார்த்தீங்கன்னா இட் இஸ் மை தாட், இட் இஸ் மை சஜஷன், ஆர் திஸ் இஸ் ஹவ் ஐ சி, என்னோட வியூ பாயிண்ட் இப்படி அப்படின்பாங்க. ஓகே. ஸோ அது மாதிரி பார்த்தீங்கன்னா பாஸ்டர் ரசல் கூட என்ன பண்ணி ரொம்ப விஷயம் அப்படி தான் எழுதுறாரு. அவர் சஜஸ்டிவாக தான் எழுதுறாரு, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக கரெக்டாக எழுதுறாரு, சஜஸ்டிவாக தான் எழுதுறாரு. திஸ் இஸ் மை தாட்ன்றாரு இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது இங்கே வந்து நான் என்ன இந்த வசனத்தை வாசிக்கும் போது அப்போ என்ன ஒரு கொஸ்டின் வந்துச்சுன்னா எனக்கு, ஸோ ஒரு பாடுகள் தோ he was a son yet he learned obedience from things what he suffered சொல்லும்போது அப்போ இவர்கிட்ட ஒபீடியன்ஸ் இருக்கு இல்லையா? அவர்கிட்ட ஜீசஸ் அந்த கீழ்ப்படுதல் இருக்கு இல்லையா? அப்ப என்ன இந்த வசனம் எப்படி இருக்குது? yet he learned obedience இல்லைங்களா? ஸோ இது வந்து பார்க்கும்போது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில பேக்ரவுண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லும்போது தேவனோட பார்க்கும்போது தேவனோட சிருஷ்டியில் எல்லாருமே ரொம்ப என்ன பண்ணிட்டாங்க பார்த்தீங்கன்னா தேவனுக்கு விரோதமாக தான் என்ன பண்ணாங்க? டிசோபீடியன்ஸ் இல்லைங்களா? இப்போ தேவன் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மனுஷனை உண்டாக்குனார் ஆதாம இல்லையா? ஆதாம் கூட என்ன பண்ணார்? தேவனுக்கு விரோதமாக கீழ்ப்படுதல் காமிக்கல. ஓகே. அதாட்டு இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணார் தேவன்? அவன் நடுக்கிறதுக்காகன்ட்டு லூசிஃபரை இது பண்ணாரு. லூசிஃபர் கூட என்ன பண்ணல? கீழ்ப்படுதல் காமிக்கல. அப்புறம் சில தூதர் கூட என்ன பண்ணாங்க? அந்த தூதர் கூட என்ன பண்ணல? அவங்களும் கீழ்ப்படில. ஃபாலன் ஏஞ்சல்ஸ் அவங்களும் கீழ்ப்படில இல்லையா? ஸோ அது மாதிரி பார்க்கும்போது இப்போ நெக்ஸ்ட் யாரை நான் அனுப்புறது அப்படின்னு பார்க்கும்போது தேவனோட மனசில் என்ன இருந்துச்சுங்க? ஸோ அவரு ஒரு மனுஷ ரூபமாக எடுத்துக்குன்னு ஒரு தாச ரூபம் சொல்லும்போது ஒரு சர்வெண்டாக இந்த உலகத்துக்கு என்ன பண்ணார்? இந்த குப்பை போல உலகத்துக்கு வந்தார். வந்துட்டு என்ன பண்ணார்னா அவர் வந்து அந்த ஒரு இதில் கூட ஃபார் வாட் எவர் இஸ் சஃபர்டு, அதுதான் பாருங்க என்னெல்லாம் அவர் கஷ்டப்பட்டு என்ன சஃபர் பண்ணாலும் இருந்தாலும் அவர் ப்ரூவ் பண்ணாரு. அவர் என்ன ப்ரூவ் பண்ணார் பார்க்கும்போது எந்த ஒரு இது பண்ணல, ஆனால் நான் என்ன பண்ணுறேன்? தேவனுக்கு கீழ்படுறேன். ஸோ தேவன் அவரை வச்சு என்ன பண்ணிடுறா? எக்ஸாம்பிளாக காமிச்சாருங்க உலகத்துக்கு. அவர் சிருஷ்டிகளுக்கு எல்லாருக்குமே ஒரு எக்ஸாம்பிள் என்ன பண்ணாரு? அங்கே காமிச்சார் இல்லைங்களா? அதை ப்ரூவும் பண்ணி காமிச்சார் ஜீசஸ்
இல்லைங்களா? ஸோ இப்போ அவருக்கு ஆல்ரெடி என்ன ஒரு பிரதர் என்ன தாட் கொடுத்தாருன்னா, பிரதர் ஆல்ரெடி கீழ்ப்படுதல் இருந்துச்சு அவர்கிட்ட. பட் இருந்தாலும் வேற சிருஷ்டிகளும் என்ன பண்ணல, இந்த மாதிரி கஷ்டத்துல கீழ்ப்படுதல் இருக்குவாங்களான்னு டெஸ்ட் பண்ணும்போது எல்லாமே ஃபெயில் ஆயிட்டாங்கோ. ஆனா அதுல கூட ஜீசஸ் என்ன பண்ணாராம், ஸோ அவரோட கீழ்ப்படுதல் நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்து போனாராம். அப்படின்னா அவரோட ஒபீடியன்ஸ், அவரோட ஆடி ஒபீடியன்ஸ் இருந்துச்சு. ஆனா இந்த ஒரு இதனால, இந்த ஒரு ஃபர்தர் ட்ரையல்ஸ் டெஸ்டிங்ஸ் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் என்வரான்மெண்ட்ல கூட தேவன் என்ன சொன்னார், என்னோட மகன் என்ன பண்ணுவான், எனக்கு கீழ்ப்படுதலா இருக்குவான் அப்படின்னா அவரோட ஒபீடியன்ஸை நெக்ஸ்ட் லெவலுக்கு என்ன பண்ணாருங்களா, எடுத்துன்னு போனாருன்ட்டு சொன்னார். ஸோ அது அந்த ஒரு தாட் என்னாச்சு, கொஞ்சம் கன்வின்சிங்கா இருந்துச்சுங்க, இல்லைங்களா? ஸோ இந்த வசனம் பார்க்கும்போது அப்படித்தான் இருக்குதுங்க, இல்லைங்களா? தோ ஈ வேர் அ சன் yet learned ye obedience by the things which he suffered, and being made perfect he became the author and eternal salvation unto all them that obey him. பாருங்க, obey என்ற வேர்ட் என்ன பண்றாங்க, இங்க பண்றாங்க ஒபீடியன்ஸ் பத்தாங்க அது பண்றதாக நம்ம பார்க்குறோம். ஸோ இங்கே ஒபீடியன்ஸ் சொல்லும் போது என்னங்க, ஸோ அங்கே வந்து ஒரு பாடுகளில் அந்த நெருப்பில் போடும்போது, அவர் பர்ஃபெக்டாக இருந்து கூட ஒரு நெருப்பில் போடும்போது அவரோட ஒபீடியன்ஸில் என்ன பண்ணாருன்னா, அவர் என்ன பண்ணாராம், அவரோட பலி தேவனோட பார்வையில் ரொம்ப சுகந்தையாக வாசனையாக இருந்துச்சு. வாசனை அது நெக்ஸ்ட் வாசித்துருங்க. எஃபிஷியன்ஸ் 5:2, எஃபேசியர் 5:2 கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். இல்லைங்களா? ஸோ ஜீசஸ் அவரோட போர்ஷன் என்ன பண்ணிட்டாரு, இந்த 3வது பலியை கூட அங்கே பார்த்துட்டோம் நம்ம. இப்போ அங்கே பார்க்கும்போது அந்த ஒரு கூடாரத்தில் நம்ம பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் வெளியே வந்து அந்த காளை அப்படின்னு ஆடுன்னு சொல்லும் போது ஜீசஸையும் ப்ளஸ் பரிசுத்தவான்களோட சாக்ரிஃபைஸ் பற்றி என்ன பண்ணுறோம் நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் பிரேசன் ஆர்டரில் கூட அவங்க 2 அனிமல்ஸோட போர்ஷனை நம்ம பார்த்தோம். இப்போ 3வதாக இப்போ ஜீசஸ் என்ன பண்ணாரு, அவரோட சாக்ரிஃபைஸை காமிச்சிட்டாருங்க. ஓகே, இப்போ பரிசுத்தவான்கள் விஷயம் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஜீசஸ் பர்ஃபெக்டாக இருந்தார், அவர் சாம்பிராணி எப்படி இருந்துச்சு, பர்ஃபெக்டாக இருந்துச்சு. இப்போ நம்மளுது இல்லைங்களா? ஸோ அப்போ நம்மளோட பலி, இப்போ நம்மளுக்கு அதே சஃபரிங்ஸ் தான் வருது, நம்மளுக்கு கூட நெருப்பில் தான் போடுறாரு, நெருப்பில் போட தான் நம்மளுக்கு கூட டெஸ்ட் பண்ணுறாரு. ஸோ நம்ம எப்படி நம்ம எவ்வளோ ஒபீடியன்ஸ் ஆக்கோன்றது நம்ம அங்கே ப்ரூவ் பண்ணோம். அவனுக்கு அந்த ஒபீடியன்ஸ்னால அந்த ஒரு பலியின் அது தேவனுக்கு எப்படி வாசனையாக இருக்க போகுதுன்றது கூட என்ன பண்ணோம் நம்ம பார்க்கணும், இல்லைங்களா? இப்போ ஜீசஸ் போர்ஷன் நம்ம பார்த்துட்டோம். இப்போ பரிசுத்தவான்கள் பார்க்கும்போது அதுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது வசனம் வாசிக்கலாம் பாருங்க. 2 கொரிந்தியர் 2:15. 2 Corinthians 2nd chapter 15th verse. ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளேயும் கெட்டு போகிறவர்களுக்குள்ளேயும் நாங்கள் தேவனுக்கு கிறிஸ்துவின் நற்கந்தமாய் இருக்கிறோம். ஸோ இங்க என்ன சொல்றாங்கன்னா, இப்போ பரிசுத்தவான் சொல்லும்போது ஃபார் வி, ஃபார் இங்கிலீஷ் பார்த்தா ஃபார் வி ஆர் unto God a sweet savor of Christ in them that are saved. ஸோ இப்போ நம்மவோட இது கூட எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கிறிஸ்துக்குள்ள போகும்போது தேவனுக்கு எப்படி இருக்குமா அது, இல்லைங்களா? ஸோ என்ன சொல்லி பார்க்கும்போது எப்போ நம்ம வந்து கிரைஸ்ட் அக்செப்ட் பண்ணிட்டோமோ, ஜீசஸ் அக்செப்ட் பண்ணிட்டோமோ, ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு என்ன பண்ணுறாரு, நம்ம பாவத்தை கவர் பண்ணுறாரு, நீதி வசத்தை கொடுத்து என்ன பண்ணுறாரு, கவர் பண்ணுறாரு. ஸோ தேவன் நம்மளை பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன தெரியும், ஜீசஸோட நீதி தான் தெரியும், நம்ம பாவத்தை தான் இருக்குது கவர். சொல்லும் போது அப்படி ஒரு கவர் பண்ணிட்ட பேரு. ஸோ நம்ம போடுற எஃபர்ட், நம்ம கொடுக்குற பலிங்க கூட அது எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, கிறிஸ்துவ மூலியமாக அப்படின்னு பார்க்கும்போது தேவனுக்கு அது அருமையாகத்தான் இருக்கும்ன்ற விஷயத்த சொல்றதாக நம்ம பார்க்குறோங்க, இல்லைங்களா? ஸோ இது ஒரு விஷயம். ஸோ இது ஒரு ப்ராசஸ் அந்த பார்க்கும்போது அந்த அட்டர்மெண்ட் டேக்ஸ் சாக்ரிஃபைஸ்ல அந்த நடக்கிற விஷயம். நெக்ஸ்ட் இன்னொரு விஷயம் கூட இருக்குதுங்க. ஏன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ளஸ் இன்னொரு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஜீசஸ் சர்ச் 2 பேர் என்ன பண்ணுறாங்க, இப்போ வந்து அந்த ஹோலி பிளேஸ்க்குள்ள என்டர் ஆனோன்னு உங்களுக்கு ரைட் சைடில் என்ன இருக்குதுங்க, டேபிள் ஆஃப் ட்ரூ பிரெட் அப்படின்னா அப்பம் இருக்குது. ஸோ அப்பம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா தேவனோட வார்த்தையை குறிக்குது, இல்லைங்களா? ஸோ இதுல வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட என்ன பண்ற, அப்பத்தையே தான் அவரோட புது சிருஷ்டியா ஒரு விஷயத்தை என்ன பண்றாங்க நம்ம பார்க்குறோம். அதே போல சபை பரிசுத்தவான் கூட என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட புது சிருஷ்டி ஜீவிக்கணும்னு பார்த்தீங்கன்னா எதில் ஜீவிக்கணும்னு பார்த்தீங்கன்னா தேவனோட வார்த்தையில தான் ஜீவிக்கணும். அதில் தான் அவங்க என்ன பண்ணுமா, சாப்பிடணும்னு போய் பார்த்தோம், இல்லைங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் ஸ்டிக் லெஃப்ட் சைடில் என்ன பண்ணுறோம், அந்த ஒரு வெளுக்கு, இல்லைங்களா? ஸோ கேண்டில் ஸ்டிக்னு பார்க்கும்போது அது கூட சொல்றாங்கன்னா இட் ரெப்ரசன்ஸ் த சர்ச், ஜீசஸ் அண்ட் த சர்ச் என்ற விஷயத்தை அங்கே சொல்றாங்க பார்க்கணும். ஸோ அது என்ன பார்த்தீங்கன்னா த என்லைட்மெண்ட் பை ட்ரூத் ஃப்ரம் த ஹோலி ஸ்பிரிட். ஸோ அது இருக்கிற எண்ணெய் அவருக்கு ஹோலி ஸ்பிரிட், அந்த ஹோலி பிளேஸ் இருக்கிற ஒரே வெளிச்சம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான்,
எந்த வெளிச்சமும் வராதுங்க உள்ள, வெளியேந்து கூட வெளிச்சம் உள்ள வரதுக்கு சான்ஸ் இல்லை. ஸோ இருக்கிற பார்த்தா ஒரே வெளிச்சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் ஸ்டிக்ல வர அந்த லைட்டு தான். ஸோ இந்த ஆலிவ் ஆயில் வந்து ஹோலி ஸ்பிரிட்டை குறிக்கிறதாக நம்ம பார்க்குறோம். அதில் வர வெளிச்சம் வந்து பார்த்தீங்கன்னா அது என்ன பண்ணா, எப்போ சொல்றாரு இல்லை, ஜீசஸ் சொல்றாரு ஐ எம் த லைட் ஆஃப் த வேர்ல்டுன்றார். அதே போல பரிசுத்தவான் கூட என்ன பண்ற, செயின்ஸை நீ ஆல்சோ லைட் ஆஃப் த வேர்ல்டுன்றார். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் என்ன பண்ணிடல சொல்லிடலங்க, இல்லைங்களா? ஸோ நீ தான் ஒழுகத்துக்கு வெளிச்சமாக இருக்க போற விஷயத்த போற அங்க கூட சொல்லும் போது சொல்றாரு, ஜீசஸும் சபை பத்தி அங்க பேசுறதாக நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்க்கும்போது இன்னொன்று கூட ஆங்கிள் என்ன சொல்றாங்க, ரெவலேஷன் 5:8 வருது. என்ன ஆங்கிள் சொல்றாங்கன்னா, அந்த இன்சென்ஸ் ஆல்டர் கூட என்னன்னு பார்த்தீங்கன்னா இட் ரெஃபர்ஸ் டு த ப்ரேயர்ஸ் ஆஃப் த செயின்ட்ஸ். ஸோ அது பரிசுத்தவான்களோட ஜெபம் பத்தி அங்க சொல்றாங்க நம்ம பார்க்கலாம். ஸோ இது ஒரு ஆங்கிள், அட்டோமெண்டே சாக்ரிஃபைஸ். நெக்ஸ்ட் இன்னொரு விஷயம் கூட இருக்குதுங்க அங்க, என்னன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு இங்கிலீஷ்ல ரேம் ஆஃப் கான்சக்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ரேம் ஆஃப் கான்சக்ரேஷன் அப்படின்னாங்க சொல்றதாக நம்ம பார்க்குறோம். இது எங்க வருதுன்னு பார்த்தீங்கன்னா லெவிட்டிகஸ் 8 சாப்டர்ல வருது இந்த விஷயம். அப்படியே நானே சொல்லிடுறாங்க, பிக்சரா சொல்லிடுறேன், நீங்க வீட்டில் படிச்சுக்கோங்க. ஸோ இந்த பிக்சர் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிக்சர்ல அந்த கடால டகுருன்னுவாங்க, தமிழ்ல என்ன சொல்லுவாங்க ரேமுக்கு, ஆட்டுக்கடாவா? ஓகே. ஸோ இந்த ஆட்டுக்கடாவின் ரத்தத்தை என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு விஷயம் நடக்குதுங்க. வேணா வாசிக்கலாம், அந்த வசனம் வாசிக்கலாம். லெவிட்டிகஸ் 8 சாப்டர் verse 22 to 24. லெவிட்டிகஸ் 8 சாப்டர் verse 22 to 24. பின்பு பிரதிஷ்டைப்படுவதற்குரிய மற்ற ஆட்டுக்கடாவை கொண்டு வந்தான். அதன் தலையின் மேல் ஆரோனும் அவன் குமாரனும் தங்கள் கைகளை வைத்தார்கள். பின்பு அது கொல்லப்பட்டது. மோசே அதன் இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து ஆரோனுடைய வலது காதின் மடலிலும் வலது கையின் பெருவிரலிலும் வலது காலின் பெருவிரலிலும் பூசினான். பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயம் நடக்குதுங்க. ஸோ அந்த ஒரு ஆட்டுக்கடை ரத்தத்தை என்ன பண்றாருன்னா, மோசே என்ன பண்றாருன்னா அந்த ரத்தத்தை எடுத்து வலதின் காதில் டிப் ஆஃப் த ரைட் இயர், நம்மளுக்கு டிப் ஆஃப் த ரைட் டோ, இல்லைங்களா? ஹேண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா தம் டிப் ஆஃப் த ரைட் தம், நம்மளுக்கு டிப் ஆஃப் த ரைட் டோ. ஸோ இங்க என்ன பண்றான்னா அந்த ரத்தத்தை என்ன பண்றானா அங்க புசிக்கிறாங்க, அப்ளை பண்றதாக நம்ம பார்க்கணும், இல்லைங்களா? ஸோ இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது, ஹேரோன் சொல்லும்போது ஜீசஸை குறிக்குது, ஹேரோன் சன்ஸ் சொல்லும்போது சபையை குறிக்குது, இல்லைங்களா? ஹேரோன் அண்ட் சன்ஸ் என்ன பண்ணாங்க, அதை இது பண்ணாங்க அப்படின்ட்டு, இல்லைங்களா? ஸோ இங்கே ஜீசஸ்க்கு ஏன்னாவோ அதே தான் சபைக்கும் என்ற விஷயத்தை நாங்கள் சொல்றதாக நம்ம பார்க்கணும். என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் த டிப், அவர் ரத்தத்தை எடுத்து டிப் ஆஃப் த ரைட் இயர்னு போடும்போது அது என்னத்தை கொடுக்குதுன்னா ஸ்பிரிச்சுவல் இயர்ஸ். அப்படின்னா உன்னோட காதை தருக்கப்பட்டுச்சு, இட் வாஸ் பியர்ஸ்டு. என்னத்துக்கு பார்த்தீங்கன்னா தேவனோட வார்த்தையை கேட்கறதுக்காக. ஸோ ஜீசஸ் விஷயத்துல நடக்குது, பரிசுத்தவான்கள் விஷயத்தையும் நடக்குது. எக்ஸாம்பிள் படிக்கலாம், வாசனம் வரும். சங்கீதம் 40ஆம் அதிகாரம் 6-8 வசனம் வாசிங்க. இது பாருங்க, ஜீசஸ் குறிச்சு அங்க எழுதப்பட்டிருக்கு. சாம்ஸ் 40:6-8. பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பாமல் என் செவிகளை திறந்தீர், என் செவிகளை தெரிந்தீர். சர்வாகன தகன பலியையும் பாவ நிவார பலியையும் நீர் கேட்கவில்லை. அப்பொழுது நான் இதோ வருகிறேன், புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது. சோ இது ஜீசஸ் குறித்து எழுதியிருக்குது. சோ அப்படின்னு பார்க்கும்போது அவர் காதை என்ன பண்ணாராம், தேவன் தருந்தார் அப்படின்னு இருக்குது. அதே போல சபை கூட இந்த விஷயம் வருது. ரோமன்ஸ் 10:17. ரோமன்ஸ் 10:17. ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். the faith comes from hearing the message. so அந்த மெசேஜ் ஹியர் பண்றது கூட தேவன் என்ன பண்ண, நம்ம காதை திறக்கணும், இல்லைங்களா? so faith comes from hearing the message அப்படின்றாங்க சொல்றதாக நம்ம பார்க்குறோம். ஸோ அதுதான் வந்து என்ன சொல்ல, இந்த காதை குறிக்குதுன்னு சொல்றாங்க. அந்த ரத்தத்தை வந்து காதை போட்டு அதுதான் விஷயத்தை குறிக்குதுன்னு சொல்றோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்பிரிச்சுவல் ஹேண்ட்ஸ், அந்த ஒரு தம்பில் என்ன பண்ண ரத்தத்தை போட்டு சொல்லும் போது ஸ்பிரிச்சுவல் ஹேண்ட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா தேவனோட இது பண்றதுக்கு பிசிக்கல் ஆக்டிவிட்டி இந்த சர்வீஸ் ஆஃப் காட், இல்லைங்களா? பிசிக்கல் ஆக்டிவிட்டி, நீ தேவனுக்காக என்ன பண்றது, செய்கள் உன் கைங்களால நீ தேவனை சேவிக்கிறதாக பார்க்கலாம். எழுதிக்கோங்க, வசனங்கள் எழுதிக்கோங்க. இது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விஷயத்துல எழுதுறாங்க, சபை பரிசுத்தமான விஷயத்துல எழுதுறாங்க. பிலிப்பியர் 4:13 வருது. நெக்ஸ்ட் எக்லிசியாசிஸ் பிரசங்கி 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல வருதுங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அந்த ரத்தம் வந்து காலோட டோல என்ன பண்றாங்களா போடுறாரு. ஸோ இது என்ன சொல்றாங்கன்னா ஸ்பிரிச்சுவல் ஃபீட் வாக்கிங் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு ஸ்பிரிச்சுவல் ஃபீட் வாக்கிங் சொல்லும் போது அந்த ஒரு ஸ்பிரிச்சுவல் ஆவிக்குரியத்துல அர்த்தத்துல 4 விஷயத்துல வருதுங்க.
ஒரு பரிசுத்த ஜீசஸ் அப்படி தான் நடந்தாரு, பரிசுத்தவான் கூட இப்படி தான் நடக்கணுன்ற விஷயத்தை என்ன பண்ணுறாங்க சொல்றாரு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் 6:9-10 எழுதி வச்சுக்கோங்க. இங்கே வந்து நியூனஸ் ஆஃப் லைஃப், வாக் இன் த நியூனஸ் ஆஃப் லைஃப் அப்படின்னு வருது இல்லைங்களா. ஸோ பரிசுத்தவான் எப்படி நடக்கணுங்களா, வாக் இன் த நியூனஸ் ஆஃப் லைஃப் அப்படின்னு வருது ரோமன் 6:9-10. நெக்ஸ்ட் 2 Corinthians 5:7 இங்கேனா வாக் பை ஃபேத் அப்படின்னு வருது. ஸோ காலன்னு சொன்னோம்னா யூ ஷுட் வாக் பை ஃபேத் அண்ட் நாட் பை சைட். வாக் பை ஃபேத், விசுவாசத்தில் என்ன பண்ணீங்க நடக்கணுன்ற விஷயம் சொல்றது. நெக்ஸ்ட் கலாத்தியர் 5:16. ஸோ கலேஷியன்ஸ் 5:16 வாக் இன் த ஸ்பிரிட் அதுன்னு சொல்றாரு இல்லைங்களா. பரிசுத்தவான்களோட எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏன்னா ஜீசஸ் அப்படி தான் வாக் பண்ணாருங்க, அதே போல தான் பரிசுத்தவான் இப்படி தான் வாக் பண்ணோன்ட்டு வாக் இன் த ஸ்பிரிட் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் 4வது 1 John 1:7 இதுனா வாக் இன் த லைட். ஸோ இதெல்லாம் அவங்க நீங்கள் நடுக்கிறத குறித்து என்ன பண்ணிக்கிறாங்க இங்கே எழுதப்பட்டுக்குதுங்க. வாக் இன் த லைட், வெளிச்சத்தில் என்ன பண்ணுங்க, நீங்கள் வெளிச்சத்தின் மக்களாக இருக்கிறீங்க, வெளிச்சத்தில் என்ன பண்ணுவீங்க நடுங்கன்றார் இல்லைங்களா. ஸோ இந்த விஷயத்தாங்க சொல்கிறாங்க நம்ம பார்க்குறோம். ஸோ பார்க்கும்போது பாருங்க, ஸ்பெசிஃபிக்காக தேவன் வந்து பரிசுத்தவான்களோட மரணம் அப்படின்னு சொல்லும்போது ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஃபோக்கஸ் இருக்குது பரிசுத்தவான்கள் தான் இருக்குது இல்லைங்களா. இப்போ அதை தான் என்ன பண்ணி ரெடி படிக்க சொல்லும்போது அவர் ஃபோக்கஸ்க்கிறதே பரிசுத்தவான் மேல் தான் இல்லையா. ஸோ பரிசுத்தவான்களோட மரணம் தேவனோட பார்வைக்கு எப்படி அருமையாக இருக்குன்னு சொல்லும்போது அதே பேட்டர்ல ஜீசஸ் எப்படி அவர் அருமையாக இருந்துச்சோ அதே போல் அவர் பின்தொடர்ந்து போகிறவங்களோட மரணமாக கூட எப்படி இருக்காங்களா அருமையாக இருக்குன்ற விஷயத்தை அங்கே சொல்கிறார். ஸோ அது ஒரு விஷயம் இல்லைங்களா, அது ஒரு விஷயம் நம்ம கற்றுக்குறோம், எப்படியெல்லாம் நம்ம நடக்கணுன்றது ஒரு பேட்டர்ன் கொடுத்துக்கிறாரு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் கூட ஜீசஸ் பற்றி ஒரு இருக்கிற விஷயம் வசனத்தில் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம படிக்கிறது ஹீப்ரூஸ் 4th chapter 15th verse படிக்கலாம் பாருங்க. ஹீப்ரூஸ் 4:15 நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராயிருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். ஸோ யூஸ்வலாக நம்ம ஜீசஸ்க்கு என்ன ஒரு டைட்டில் கொடுக்குறோம் பார்த்தீங்கன்னா சிம்பத்தட்டிக் ஐ ப்ரீஸ்ட் அப்படின்னு கொடுப்போம். ஸோ சிம்பத்தட்டிக் அப்படின்னு சொல்லும்போது இந்த வசனத்தை சிம்பத்தைஸ் அப்படின்னு இருக்குது இங்கிலீஷில் இல்லையா. ஸோ தமிழில் என்ன வருது அதுக்கு இரக்கமுள்ள ஆசாரியப்பன், இரக்கமுள்ள அப்படின்னு சொல்லும்போது சிம்பத்தைஸ். ஸோ இந்த சிம்பத்தைன்னு சொல்லும்போது அங்கே இருக்கிற கிரீக் வேர்டு என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா சம்பாத்தியோ அப்படின்னு வருது. அந்த சிம்பத்தைஸ்க்கு கிரீக் வேர்டு ஆக்சுவலாக ஒரிஜினலில் சம்பாத்தியோ அப்படின்னு வருது. ஸோ இந்த சம்பாத்தியோ அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா டு ஃபீல், டு ஃபீல், ஜஸ்ட் சிம்பத்தைஸ் அப்படி இல்லைங்க, எக்ஸாக்டாக நீங்கள் ஃபீல் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து யாரோ ஒரு பிரதர் ஆகட்டும் சிஸ்டர் ஆகட்டும் ஏதோ ஒரு கஷ்டத்தில் அவங்க வந்து போய்க்கிறாங்க பார்த்தீங்கன்னா அவங்க கஷ்டத்தை நம்மள்கிட்ட வந்து பகிர்ந்துக்குவாங்க இல்லைங்களா. அப்போ நம்ம சொல்லுவோம் ஒன்றும் வர பண்ணாதீங்கோ, ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் யுவர் பெயின் அப்படி. வி கேன் நெவர் அண்டர்ஸ்டாண்ட். நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, உங்கள் கஷ்டம் என்ன நீங்கள் புரியுதுன்னு சொல்கிறல, நிஜமாக புரியாது நம்ம கஷ்டம். எப்போ புரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளும் அவங்க பெயினில் இருந்தால் தான் அந்த கஷ்டத்தை புரிஞ்சுக்க முடியுங்க. சும்மா நம்ம புரிஞ்சுக்கிறோன்ட்டுலாம் இல்லை, அதெல்லாம் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்டே இல்லை இல்லைங்களா. ஸோ பார்க்கும்போது அவங்க எந்த கஷ்டத்தில் அனுபவிச்சுருக்கிறாங்களோ அந்த கஷ்டத்தில் நம்மளும் அனுபவிச்சா தான் அந்த கஷ்டம் என்னன்னு அதுதான் ஜீசஸோட கம்பேரிசன் கொடுக்குறாங்க பாருங்க. என்ன பியூட்டிஃபுல்லாக நம்ம என்ன ஒரு கஷ்டத்தில் இருக்கிறோன்றது ஜீசஸ் ஃபீல் பண்ணுவாராம். ஈ கேன் ஃபீல் எந்த ஒரு பாடுகளில் நம்ம கஷ்டப்பட்டு இருக்கிறோன்றது அதுதான் சொல்றாரு வி ஹாவ் அ சிம்பத்தட்டிக் ஐ ப்ரீஸ்ட் இல்லையா. ஸோ அந்த ஒரு பியூட்டிஃபுல் மீனிங் என்ன பண்ணுறாங்க அங்கே கொடுக்குறாங்க. ஸோ இப்போ என்னத்துக்கு இந்த விஷயத்தை நம்ம ஹைலைட் பண்ணிக்கிறோம் பார்த்தீங்கன்னா ஏன்னா இப்போ ஜீசஸ் வந்து நம்ம என்ன கஷ்டத்தில் போய்க்கிறோம் நமக்கு என்ன பண்ணுற ஃபீல் பண்ணுறாருல்ல, அதே போல இப்போ நம்மள என்ன ரெடி பண்ணிக்கிறாரு. இப்போ உலகத்து ஜனங்கள் என்ன பண்ணோம், அவங்கள என்ன பண்ணோம் தேவனுக்கு நடத்து வரணும்னு சொல்லும்போது இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அவங்க பற்றி அவங்க எந்த கஷ்டத்தில் போகிறாங்கிறது நம்ம ஃபீல் பண்ணோங்களாம். அந்த லெவலுக்கு என்ன பண்ணோம் நம்மளும் வளரணும், ட்ரெயின் பண்ணி வளரணும். ஸோ அந்த ஒரு விஷயத்தாங்க நம்ம பார்க்குறோம். இப்போவே என்ன பண்ண முடியல, கொஞ்சம் இது தானே டென்ஷனு இல்லைங்களா. ஸோ பாருங்க, ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா அந்த ட்ரெயின் பண்ணுறாரு நம்மள. உலகத்து ஜனங்களை கோவம் வருது ஏன்னா உலக ஜனம் அப்படித்தான் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. ஆனால் நம்ம அது இன்னும் என்ன பண்ணல ஃபுல்லாக கம்ப்யூட்டர் நம்ம இன்னும் அதை ப்ராக்டிஸ் பண்ணல. அது தெரியும் ஆனால் நம்ம என்ன பண்ணல இன்னும் லைஃப்பில் இருந்தோம் ப்ராக்டிஸ் பண்ணல. உலக ஜனங்க அப்படி தான் இருக்குவாங்க, விழுது போன மனுஷனுங்க அப்படி தான் இருக்குவாங்க இல்லைங்களா. ஸோ அதுதான் சொல்லும்போது ஜீசஸ்க்கு ஆல்ரெடி என்னாச்சு தெரிஞ்சிருந்துச்சு, இவங்கெல்லாம் இப்படி தான் என்ன ட்ரீட் பண்ண போகிறாங்க, இல்லை இப்படி தான் என்ன பண்ண போகிறாங்கன்றது அவருக்கு தெரிஞ்சிருந்துச்சு. அவர் என்ன பண்ணார்
ஒப்பு கொடுத்தார், அது தேவனோட சித்தமாயிடுச்சு, அதுக்கு ஒபீடியன்ஸ் காமிச்சார். அதே போல தான் இப்போ நம்மளும் பின்தொடர்ந்து போகணும் அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ நம்ம கூட இப்போ அவர் எப்படி நம்மளோட கஷ்டத்துக்குள்ள சிம்பத்தைஸ் பண்ணிக்கிறாரோ, அதே போல் நம்ம கூட வேறவங்க கஷ்டத்தை சிம்பத்தைஸ் பண்ணுறவங்களாக இருக்கணும். அந்த அளவுக்கு நம்ம வளரணுன்ற விஷயத்தங்க பார்க்குறோங்க இல்லைங்களா. ஒரு வசனம் வாசிக்கலாம் பாருங்க. ஜான் 16:33 ஆயிடுச்சுங்க, 5 minutes முடிச்சுக்கலாம். ஜான் 16:33. என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு ம் இவைகளை உங்களுக்கு சொன்னேன். ம் உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ம் ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், ம் நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். பார்த்தீங்களா, என்ன பியூட்டிஃபுல்லாக சொல்கிறார் இல்லைங்களா. இதெல்லாம் இருக்கும், நான் எப்போ ஜெயித்து வந்துச்சிட்டேன், நீங்கள் என்ன பண்ணிடுவீங்க, நீங்களே ஜெயிக்குங்க, என் பின்தொடர்ந்து வாங்க, என் மாதிரி என்ன இருங்க, சிம்பத்தைஸா இருங்கோன்ற விஷயத்தங்க சொல்கிறதாங்க நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா. ஸோ அவர் ப்ரிவிலேஜ் இஸ் டு யூஸ் அவர் எக்ஸ்பீரியன்ஸ் டுடே அண்ட் மேக் அ சிம்பத்தட்டிக் டு த வேர்ல்டு அப்படின்ற விஷயத்தை சொல்கிறாங்க. இன்னைக்கு அதுதாங்க எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துங்கிறார் தேவன் நம்மளுக்கு. என்னத்துக்கு நெருப்பில் போட்டு எல்லாம் இது பண்ணிங்கிறாரு, நம்மள ரெடி பண்ணுறதுக்கு தான். ஸோ ஜீசஸ் என்ன பண்ணார்னா, அவர் சொன்னார் பார்த்தீங்களா, தோ ஐ வாஸ் அ சன் எட் ஐ லேர்ன்ட் ஒபீடியன்ஸ் சொல்லும் போது, அவர் இந்த மாதிரி சுச்சுவேஷனை போட்டு என்ன பண்ணார், நெருப்பில் போட்டு பண்ணிக்கூடும் ஜீசஸ் தேவனுக்கு ஒபீடியன்ஸாக இருந்தார், லாயலாக இருந்தார். அந்த இதுக்கு தான் நம்மளை கூட என்ன பண்ணுறாருன்னா ரெடி பண்ணுறதாக நம்ம பார்க்குறோங்க இல்லைங்களா. ஸோ அப்படி பார்க்கும்போது, ஸோ இவ்வளோலாம் என்ன இருக்குதுங்க, கஷ்டங்க இருக்குதுங்க இல்லைங்களா. இவ்வளோலாம் பலியின் மரணம் அனுதினமும் அப்படின்னு அப்போஸ்தலர் சொல்லும் போது இப்போ தான் அர்த்தம் என்னதுன்ட்டு இல்லைங்களா. எவ்ரி என்ன த டைம் ஆஃப் த டே ஐ டை அப்படின்னு சொல்லும் போது, ஸோ இந்த ஒரு டை, இந்த ஒரு மரணம் தேவனோட பார்வைக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்குது. ஸோ ஓவர் கமிங் இன் ஸ்பைட் ஆஃப் தீஸ் ஆப்ஸ்டிகல்ஸ் give purpose to the life of the church and makes their death more valuable, precious in the sight of the Lord. So இந்த விஷயத்தை நான் பார்க்கும்போது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக என்ன பண்ணுறாங்க நாங்கள் சொல்கிறத நம்ம பார்க்குறோம். ஒரு 4 வசனம் வாசித்து முடிச்சிடலாம். ரோமன்ஸ் 8:29, ரோமர் 8:29. நம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே ம் முதற் பேராளனாய் இருக்கும் பொருட்டு ம் தேவன் எவர்கள் முன் நினைத்தாரோ ம் குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு ம் முன் குறித்திருக்கிறார். தேவன் இப்போ போட்டாருங்களா இந்த பிளானு, எப்போ பண்ணாருங்க, பிஃபோர் த ஃபவுண்டேஷன் ஆஃப் த வேர்ல்டு. அப்போவே பிளான் பண்ணி என்ன பண்ணிருக்கிறாரு, தேவனை வச்சிருக்கிறாருங்க இல்லைங்களா. வசனம் வாசிக்கலாம் பாருங்க. 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 12-13 வசனம். 1 Peter 4th chapter 12 and 13 verse. பிரியமானவர்களே, ம் உங்களை சோதிக்கும்படி ம் உங்கள் நடுவில் பற்றி எரிகிற அக்னியை குறித்து ம் ஏதோ புதுமை என்று திகையாமல், ம் கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது ம் நீங்கள் களிகூர்ந்து மகிழும்படியாக ம் அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகள் ஆனதால் சந்தோஷப்படுங்கள். பார்த்தீங்களா. ஸோ இந்த வசனம் படிக்கும்போது எப்போ எனக்கு ஒரு என்ன விஷயம் வரணும்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப பேர் என்ன பண்ணுறாங்க, சத்தியத்தில் வராங்க இல்லைங்களா. சத்தியம் ட்ரூத் எல்லாம் கேட்டு என்ன பண்ணுறாங்க, சத்தியத்தில் வராங்க. ரொம்ப பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்டார்டிங்லேயே ரொம்ப பேர் என்ன பண்ணுறாங்க, விட்டு போயிடுறாங்க. நானும் பார்த்துட்டு ரொம்ப பேர் என்ன பண்ணுறாங்கன்னா விட்டு போயிடுறாங்க. ஏன்னா அவங்க லைஃப்பில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, சத்தியத்துக்கு வரத்துக்குலாம் என்ன பண்ணாங்க, அவங்க லைஃப் நல்லா தான் போயிருந்துச்சு. சத்தியம் வந்துட்டு சத்தியம் அக்செப்ட் பண்ணிட்டு கான்சன்ட்ரேஷன்லாம் பண்ணிட்டு கொஞ்சம் ஸ்டார்டிங்லேயே என்னாச்சு, ரொம்ப ட்ரையல்ஸ் டெம்டேஷன்ஸ் எல்லாம் வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அவங்களுக்கு ட்ரையல்ஸ் ரொம்ப ப்ராப்ளம்ஸுங்கெல்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆனால் அது என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே விழுந்து போயிட்டு முதலே நான் என்ன பண்ணேன், நல்லா இருந்தேன், எப்போ நான் சத்தியத்துக்குள்ள வந்துட்டனோ என் லைஃபே சேஞ்ச் ஆயிடுச்சு, கஷ்டங்கள் வந்துச்சு, எங்கள் இந்த லைஃபே வாண்ட்டு என்ன பண்ணாங்க, போயிடுறதாக பார்க்குறாங்க. ஸோ இங்கே சொல்லும் போது அதான் பாருங்க, பிலவர்ட் திங்க் இட் நாட் ஸ்ட்ரேஞ்ச் கன்சர்னிங் த ஃபியரி ட்ரையல் விச் இஸ் கோயிங் டு ட்ரை யூ இல்லைங்களா. ஸோ இதெல்லாம் கிளாரிட்டி இருந்துச்சுன்னா அவங்க விட்டு போயிருக்க மாட்டாங்க இல்லைங்களா. ஸோ முன்பாகவே தேவன் ஜீசஸ் என்ன பண்ணுறாரு சொன்னார் இல்லைங்களா. இந்த மாதிரி அத்தான் ஒரு வசனம் இருக்குது பார்த்தீங்களா, எப்போ நீ வந்து பின்தொடர்தான் போறன்னு நினைக்கிறியோ பர்சிக்யூஷன் இஸ் ரைட் பிஹைண்ட் யூ இருக்குது ஒரு வசனம். பியூட்டிஃபுல் வசனம் இல்லைங்களா. எப்போ நீ நான் தேவனை பின்தொடர்ந்து போறேன்ட்டு நீ எடுக்கிறியோ ஸ்டெப்பு, பர்சிக்யூஷன் உன்னை இது பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும் இல்லைங்களா. ஸோ அதான் சொல்கிறாரு, இது ஒரு ஸ்ட்ரேஞ்சாக எடுக்காதீங்கோ, நான் முன்பாகவே உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா அதே மாதிரி அப்பாஸ் கூட என்ன அந்த ஐடியா தான் இருந்தாங்க. ஜீசஸ் அப்போவே என்ன பண்ணுவார், ராஜ்யத்தை சாப்பிடுவார், இப்போவே கிங் ஆகிடுவார்ன்ட்டு என்ன பண்ணாங்க, ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்ஸில் இருந்தாங்க. ஆனால் அவர் சொன்னார், அவருக்கு ரொம்ப வருஷம் என்ன பண்ணுறாரு முன்னாலே சொன்னார் இல்லைங்களா, மனுஷகுமாரன் பாவிகள் கையாக ஒப்படைக்கப்படணும்
இந்த விஷயம் தான் பண்ணாரு, இதெல்லாம் சொன்னார். பட் இருந்தாலும் அவங்களுக்கு என்ன பண்ணல, போல இல்லைங்களா. அப்போ டிஸ்கரேஜ் ஆகிட்டாங்க. சடனாக ஒரு சிலுவையில் இந்த மாதிரி சுச்சுவேஷன் போனோன்னு தேவர் டோட்டலி லாஸ்ட். என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் என்ன பண்ணாங்க, இருந்துட்டு திரும்ப மீன் பிடிக்கிறதுக்கு என்ன பண்ணிட்டாங்க, எல்லாம் விட்டுட்டு ஃபிஷிங் பிஸ்னஸ் போயிட்டாங்க. ஜான் 21 சாப்டரில் பார்க்குறாங்க இல்லைங்களா. ஸோ அது பார்க்கும்போது நம்மளுக்கு முன்பாகவே சொல்கிறாரு, நம்ம லைஃப் வந்து இப்போ இட் இஸ் அ கப் ஆஃப் சாரோ. இப்போ கப் ஆஃப் சாரோ, அப்புறம் கப் ஆஃப் ஜாய் இல்லைங்களா. ஸோ சொல்லும் போது அங்கே சொல்கிறாரு, திங்க் இட் நாட் ஸ்ட்ரேஞ்ச் இல்லைங்களா. இது மாதிரி ஆஸ் தோ சம்திங் ஸ்ட்ரேஞ்ச் இஸ் ஹேப்பனிங் டு யூ, ஏதோ லைஃப்பில் வித்தியாசமாக ஆகுது அப்படின்ட்டு என்ன பண்ணாதீங்க, நினைக்காதீங்க. பட் ரிஜாய்ஸ் அப்படின்றார், சந்தோஷப்படுங்க. ஏன் தெரியுமா, கிறிஸ்துவில் பாடுகளை என்ன பண்ணுறீங்க நீங்கள், பங்கெடுக்கிறதுக்கு சந்தோஷப்படுங்கன்றார் இல்லைங்களா. as ye are the partakers of Christ's sufferings. நெக்ஸ்ட் படிங்க 1 John 3:2. பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும்போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். இல்லைங்களா. ஸோ எப்போ நம்ம அவருக்கு பின்தொடர்ந்து போகிறோமோ, நான் எண்ட் ரிசல்ட்ஸ் கூட எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, அவர் போலயே நம்ம இருக்கோன்ற விஷயத்தங்க சொல்கிறாங்க. கடைசியாக வசனம் முடிச்சிடலாம். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 11-12 வசனம். இந்த வார்த்தை உண்மையுள்ளது. அதுதான் ம் இந்த வார்த்தை உண்மையுள்ளது. ம் ஏனெனில் நாம் அவருடன் கூட மரித்தோமானால் ம் கூட பிழைத்து இருப்போம். ம் அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடு கூட ஆளுகை செய்வோம். ம் நாம் அவரை மறுதலித்தால் அவரும் நம்மை மறுதலிப்பார். ஸோ க்ளீனாக சொல்லிட்டாருங்க இல்லையா. ஸோ பாப்பாஸ் பால் இங்கே எழுதும் போது க்ளீனாக சொல்லிட்டாரு. ஸோ இவ்வளோலாம் நம்ம பார்த்துட்டோம் இல்லைங்களா. இப்போ அவரு கூட நம்ம இருந்தால் என்ன பண்ணோம், when we die with him we will also live with him என்ற விஷயத்தை என்ன பண்ணுறாங்க சொல்கிறதாக நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த ஒரு மரணம் தான் தேவனோட பார்வைக்கு எப்படி இருக்குது, ரொம்ப அருமையாக இருக்குது. இட்ஸ் வெரி ப்ரெஷியஸ், இட் இஸ் வெரி வேல்யூபிள். இங்கிலீஷில் போடும்போது சொன்னால் ப்ரெஷியஸ் இன் த சைட் ஆஃப் த லார்ட் இஸ் த டெத் ஆஃப் ஹிஸ் செயின்ஸ் அப்படின்ட்டாங்க சொல்கிறதாக நம்ம பார்க்குறோங்க. ஸோ தேவன் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக.